ஓகே ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. ஹாய் எவ்ரிஒன். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டவுரி பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு நண்பர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய்ங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேங்க. எப்படி இருக்கிறீங்க? ஏனுங்க நான் நல்லா இருக்கிறேங்க. ஓகே. கொங்கு மண்டலத்த ஏன் பத்தி பேசுறப்ப நம்ம இல்லாட்டி எப்படிங்க? நான் கொங்கு மண்டலம்னே சொல்லலையே. நார்மலா வந்துட்டு ஆமா. டவுரி தான் மாட்டி விட்டுறாதீங்க. டவுரினாலே இப்ப சாரி. டவுரினாலே டவுரினாலே இப்ப கொங்கு மண்டலம் அப்படின்ற ஒரு நேம் டேக் ஆயிருச்சுல்ல. ம்ஹ்ம். இந்த ஈமு கோழினா வந்துட்டு அது என்ன ஊரு ஆ இது? ப்ரோ அது கோயம்புத்தூர் தான் ப்ரோ அது. இப்ப எல்லாமே வந்து டார்கெட் பண்றது ஃபுல்லா கொங்கு மண்டலத்த தான் டார்கெட் பண்றாங்க. ச்சே! ம். ஈமு கோழி, அதான் அந்த எம்எல்எம் ஸ்கேமு. எம்எல்எம் ஸ்கேம். ம். ஸோ வந்துட்டு உங்க ஊருக்கு வரவங்க எல்லாரையும் வந்துட்டு நல்லா வெல்கம் ஒண்ணு முட்டா பண்ணுவீங்க. பீஸு, ஒண்ணு மொரட்டு பீஸு அந்த மாரி. 2மே ஒரே பீஸ் தான் எங்க ஊர்ல. அதான் உங்க ஊருக்கு வரவங்கலாம் எப்படி நீங்க நல்லா கவனிப்பீங்களோ, அதே போல ஸ்கேம் பண்ண வரவங்களையும் கவனிச்சிருக்கீங்க நல்லா. வாங்க வந்து பயங்கரமா. ஸ்கேம் பண்ணிட்டு போங்க. ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ டவுரி அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ ஜென்ரலா? ஆக்சுவலா டவுரின்றது ஜென்ரலா பார்க்குறோம் அப்படின்னா, அந்த காலத்துல தான் டவுரின்னு ஆரம்பிச்சதே. ம். ஸோ அந்த காலத்துல என்ன லைக் வந்து இப்போ சைல்ட்ஹுட் மேரேஜ் இருந்துச்சு. சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிருவாங்க. ஸோ ம். அந்த பையன் வீட்லயும் கஷ்டமா இருக்கும். இந்த பொண்ணு வீட்லயும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ம். ஸோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் வந்து இந்த பொண்ணு வீட்லருந்து குடுப்பாங்க. ஸோ இந்த பையன் ஏன்னா, அப்ப வந்து ஒரு ஃபேமிலில பார்த்தீங்க அப்படின்னா 10 குட்டி, 12 குட்டி போட்டிருப்பாங்க பேரண்ட்ஸ்லாம். ஓகே. அப்ப இப்ப இருக்க மாரிலாம் 1, 2லாம் கிடையாது. ம். ம். ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. ம். ஸோ ஓகே. இந்த பொண்ணு சைடு வீட்ல வந்து ஒரு சம் அமௌண்ட் லைக் வந்து அப்போ வந்து உங்களுக்கு 1000, 2000ன்றதே பெருசு. ம். ஸோ அந்த மாரி கான்செப்ட்ல ஆரம்பிச்சது தான் இந்த டவுரி. ஓகே. ஸோ லைக் ஒரு சப்போர்ட்டிவ் பேக்கிரவுண்ட்ல எனக்கு வந்து என் பொண்ண பார்த்துக்கணும். ம். 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 ஒரு ஏன்னா அங்க அந்த காலத்துல உங்களுக்கு ரூ. 100க்கே வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்ப மேக்ஸிமம் வந்து கொங்கு மண்டலம் சைடுல பார்த்தீங்கன்னா, ம். எல்லாமே வந்து விவசாயம் தான். ம். 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 இல்ல எல்லாத்துலயும் கொங்கு லேண்ட் மண்டலம் இல்ல. பயங்கரமா இருக்கும். நார்மலா நம்ம இப்ப நார்த் இந்தியாலயுமே அ டவுரிலாம் வாங்குறாங்க. ஸோ வாங்குறாங்க ப்ரோ. அக்ராஸ் தி பட் இண்டியா. ம். டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குல்ல உங்களுக்கு. இப்பவுமே பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியால உங்களுக்கு ம். டவுரின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 பவுன், 10 பவுன் அந்த அளவுக்கு தான் மேக்ஸ் டூ மேக்ஸ். ம். 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 ரொம்ப மிடில் கிளாஸ்ன்றது. ஸோ ஓகே. உங்களுக்கு அப்பர் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டவுரின்ற கான்செப்ட் இப்போ இங்க சேஞ்ச் ஆன மாரி அங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்கு. லைக் கார் வாங்குறது. ஆ, ஆ, அது ஆ. ஒரு ஃபேஷனா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அவங்கவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க வந்துட்டு டவுரி டிமாண்ட் பண்றாங்க. ஸோ வந்துட்டு யாஹ்! என் பையன் வந்து இவ்ளோ பணம் வச்சிருக்கான். எங்களுக்கு இவ்ளோ பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு அது ஈக்குவலா ஆக்சுவலா வந்துட்டு அந்த காலத்துல ம். டவுரின்றது நான் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக ஆரம்பிச்சது. இப்போ ஒரு ஃபேஷனுக்காக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேக் மாரி. ஓகே, 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 ஓகே. ம். ம். இப்ப ம். வந்து ம். லைக் ஒரு காமெடில கூட வரும்ல. இந்த சிறுத்தை பட காமெடில தலையில டேக் ஒட்டியிருக்கும். இவ்ளோ இது. கரெக்ட்டு. அந்த அந்த மாரி ஆயிருச்சு இப்ப. இவன் வந்து ம். இந்த காசு தான் இவன்ட்டருக்கு. ம். ம். அத வச்சு தான் ம். ஜட்ஜே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். 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 ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மாரி கிடையாது. ம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஜாலியா இருக்கும். உங்களுக்கு யாருமே ஃபாரின்ல வந்து வந்து அரேஞ்ச் மெயின்ல வந்து மேரேஜே கிடையாதுல்ல. லைக் அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. ஆ. பட் அங்க பார்க்குறது வந்து கலர் ஈக்வாலிட்டி பார்ப்பாங்க. ஜெண்டர் அந்த மாரி ம். கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம ம். ஊர்ல வந்து மெயினா வந்து இந்த கேஷ் தான் மெயினு. கேஷு, ம். கோல்டு, அசெட்டு. ம். 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 அதுவும் எங்க ஊர் சைட்லலாம் சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு ம். வந்து பீக்ல இருப்பானுங்க எல்லாரும். ம். ம். நீங்களும் அந்த கொங்கு பெல்ட் தானா? ஆமா ப்ரோ. நான் திருப்பூர் தான். ஓகே ப்ரோ. மாஸ் ப்ரோ. திருப்பூர். ஆஹா. ரொம்ப ஃபேமஸான ஊர்ல. எதுக்கு? இல்ல இப்ப ரீசென்ட்டா எங்க பார்த்தாலும் அதான் வந்துட்டுருக்கு. உங்க ஊர பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ப்ரோ. அது வந்து ஒரு சர்ச்சையான விஷயம் இப்ப. ஓகே பெரிய ப்ரோ. இஷ்யூ நான் ஆயிரும். அதுக்குள்ள ஓகே கொஞ்ச நாள் அது கொஞ்சம் லேட்டா வரேன் அந்த இதுக்குள்ள. ஓகே. ஓகே. ஸோ இது நான் வந்துட்டு இத எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து இது ரொம்ப நாளாவே நான் இதுக்கு வந்து நான் பர்சனலாவும் சரி, நான் ம். இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப அப்போஸான ஆளு. ஆ ஓகே. ஸோ நான் கூட நீங்க சப்போர்ட் பண்றீங்களோன்னு நெனச்சேன். இல்ல, இல்ல, இல்ல. இது ஏன் நான் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு பெரிய விஷயமா தெரிஞ்சது அப்படின்னா, ஒன் டைம் வந்து நான் யுஜி காலேஜ் படிக்கும்போது ஐ அம் நாட் ஷூர். ஆமா நீங்க கோயம்புத்தூர்ல தானே படிச்சிருந்தீங்க?
கோயம்புத்தூர்ல வந்து பிஜி படிச்சேன். பட் இது ம். வந்துட்டு நான் யுஜி வந்து எங்க ஊர்ல தான் பண்ணேன். ஸோ வந்துட்டு ம்ஹ்ம். எங்க ரிலேஷன் ஒருத்தவங்களோட மேரேஜ் அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஓகே. நாங்கலாம் போயிருக்கோம் அங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன ஆளுங்கன்னு கேட்டாங்களா? இல்ல, இல்ல. இவங்க வந்து கொங்கு மண்டலம் கிடையாது. ஓகே. சோ செட்டில்ட் இன் கொங்கு பெல்ட். இல்ல, இல்ல, இல்ல. கரெக்ட்டா? கொங்கே கிடையாது. இந்த விஷயம் நான் ஆ. சொல்றேன். இது வந்து நார்மல் டவுரி எனக்கு எப்படி வந்துட்டு டவுரி மேல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது தப்புன்னு எப்படி தோணுச்சு? இது வந்து தப்புன்னு ம். எனக்கு ஏன்னா வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து நம்ம பிரெயின்ல என்ன ஒயர்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, எதெல்லாம் ஓகே. நம்ம வீட்ல பண்றாங்க, நார்மலா என்னென்ன சடங்குகள்லாம் நடக்குது, என்னென்ன சம்பிரதாயம்லாம் ம்ஹ்ம். நடக்குதோ, அது எதுவுமே நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டோம். ஒரு சர்டன் கரெக்ட். ஏஜ் வரைக்கும் வந்துட்டு அத பத்தி நம்ம நெனைக்க மாட்டோம். இது என்ன வந்து பார்ட் ஆஃப் நடக்குதுன்னே த தெரியாது. கூட்டு போவாங்க. ஸ்கூல் லீவு. 2 நாள் லீவ் ம். கிடைக்குதா சுத்திட்டு இருப்போம் அப்படின்னு. கரெக்ட். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படிங்கிற மாரி நம்ம நெனைச்சிட்டு இருப்போம் நம்மளோட மைண்ட்ல. பட் வந்து ம்ஹ்ம். எனக்குமே அதுவரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு. பட் அந்த டைம்ல வந்துட்டு நான் போய் உட்காரும்போது, பொண்ணு பார்க்க வர்றப்போ, அப்போ ம். வந்துட்டு எங்க எங்க ரிலேஷன் தான் அவங்க. அவங்க வந்துட்டு ம். ஒரு ஆம் அப் ஆம் பிரைடு ஓகேங்களா? பிரைடு வந்து எங்க ஆ. ரிலேஷன். ஸோ வந்துட்டு அப்ப தான் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு உட்காந்துருக்கேன். அவங்களோட பொண்ணு பார்க்க வரும்போது, அந்த மாப்பிள வராரு. வந்ததுக்கப்புறமா எல்லாமே பண்றாங்க. ஆ. பார்த்துட்டு பேசிட்டு அ எல்லாமே இது பண்றாங்க. பட் ஆக்சுவலா பொண்ணு வந்துட்டு நல்லா படிச்சிருக்காங்க ஓகேங்களா? மாப்பிள வந்து அந்த அளவுக்கு படிக்கல. பட் ஸ்டில் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, எங்களுக்கு இவ்ளோ பவுன் போடணும் அப்டின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. ஸோ பொண்ணு ம். வீட்ல வந்து எங்களால இவ்ளோ பவுன் பண்ண முடியாது. இவ்ளோ தான் பண்ணுவோம் அப்டின்னு சொன்னதுக்கு அப்புறமா, அது ம். வந்து எப்டி நடக்குதுன்னா, அதுவரைக்கும் வந்து ஒரு நல்ல ப்ராசஸா, ஒரு ம். பாசிட்டிவா போயிட்டுருந்த அந்த இது ப்ரோ சினாரியோ வந்து எல்லா சைடுமே அதான் ப்ரோ. இப்ப பாருங்களேன். இப்ப பண்றேன் அப்டின்ட்டா வந்து ஒரு குட் ஃப்ரேம்ல வச்சிருப்பாங்க. ம். இல்ல அப்டின்றப்ப வந்து ஒரு அப்படியே ஒரு ஃப்ரேம் டோட்டலா ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எங்க பார்த்தாலும் டென்ஷன். அதுதான். இப்ப வந்து ஒரு நார்மலா ஒரு நல்ல ஒரு பொண்ணு பார்க்க போறப்போ என்ன மொமெண்ட் இருக்குமோ, அந்த மாரி இருந்துச்சு. ஸோ, ம். ஜஸ்ட் வந்து இந்த மாரி சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆயிருச்சு அப்டின்னா, இது வந்து இந்த மாரி எங்களுக்கு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், இது வந்து ஒரு பிசினஸ் மாரி மாற ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, வந்து ஓகே. இவங்க சைட்ல வந்துட்டு எனக்கு இவ்ளோ பண்ணணும் அப்டின்னோன, இவங்க பண்ண முடியாது அப்டின்னோன, அந்த டைமே வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க இவ்ளோ பண்ணா தான் அது, இல்லன்னா கிளம்பிருவோம் அப்டிங்கிற மாரி, இது வந்து ம். ஜஸ்ட் லைக் எப்டி சொல்றது? இப்ப வந்து இப்ப ஒரு சந்தைக்கு வந்துட்டு ஒரு ஆட்ட எடுத்துட்டு போய் நீங்க விக்கிறீங்க அப்டின்னா, நீங்க ஆ இவ்ளோ குடுக்கணும் எனக்கு, கரெக்ட். இவ்ளோ வாங்க ஸோ வந்து ம். அந்த சினாரியோல வந்து நான் என்ன முடிவு பண்ணேன் அப்டின்னா, ஓகே இது வந்து அ ரொம்ப ஒரு ம். கேவலமான விஷயங்கிறதே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா, கரெக்ட். இவங்க பையனுக்காக ஒரு அவரோட ஒரு லைஃப்ல வந்துட்டு லைஃப் பார்ட்னர் தேடி போறாங்க. ம். ம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நாளைக்கு சந்தோஷமா இருக்க போறது 2 பேரும் தான். பட் ம். வந்து என்னோட பேக்கிரவுண்டுக்காக இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, நீ உன்னோட பொண்ண எனக்கு குடுக்கணும். ஆ ம். இவங்களுக்கு வந்து என் பொண்ண வந்து தள்ளி விடணும் இன்னொருத்தவங்கள்ட்ட. அததான். ஸோ அது வந்து நான் இவ்ளோ அமௌண்ட் குடுத்து நான் தள்ளி விடுறேன் என் பொண்ண அப்படிங்கிற மாரி. அவங்க வந்து நீ இவ்ளோ அமௌண்ட் குடுத்தா தான் ஸோ இது எப்படி இருக்குன்னா, இவங்க அவங்கள தள்ளி விடுற மாரியும், அவங்க இவங்கள தள்ளி விடுற மாரியும் ம். ம். ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் வந்து இது யார்ட்ட அந்த பொண்ணு கடைசில ஐ மீன் எப்படி சொல்றது? ஆ அந்த பொண்ணோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து எத டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னா, அவங்க போடுற அந்த டவுரி தான். யாஹ் கரெக்ட். அப்படிங்கிற மாரி ஒரு சினாரியோ நான் வந்து இந்த கிரியேட் இத பத்தி நானும் சொல்லணும்னு நெனச்சேன். கரெக்ட்டா நீங்களும் சொல்றீங்க. ம். ஸோ இந்த மாரி தான். லைக் வந்து ம். ஒரு இது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நம்ம வந்து நெறைய விஷயம் வந்து நம்ம சொசைட்டில வந்து நம்ம அகெயின்ஸ்டா பேசியிருக்கோம். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் இப்போ வந்து அ வுமன் எஜுகேஷன் பத்தி நம்ம வந்து நெறைய சொல்லியிருக்கோம். ஏன்னா, அந்த காலத்தில வந்து பொண்ணுங்கள வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்க. ம். ம். அதேபோல இப்ப வந்து ஒருத்தவங்க மேரேஜ் ஆகி விடோவா இருக்காங்க அப்படின்னா, அகைன் ரீமேரேஜ் பண்ண வைக்க மாட்டாங்க. அவங்கள ஆமா. வந்துட்டு மொட்டை அடிச்சு, அவங்க வந்து அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அதில உப்பு கூட இல்லாத மாரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, உப்பு போட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அகைன் அந்த மாரியான சொரணம் வந்துரும் அப்படின்ற மாரி. ஃபீலிங்ஸ் வரும் அப்படிங்கிற ஆ. மாரி. பட் ஆனா இதே ஒரு பையனா இருந்தான் அப்படின்னா, அவன் வந்து 4, 5 ஒய்ஃப் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம். ம். 4, 5 மேரேஜ் பண்ணலாம். அந்த ம். மாரியான நெறைய விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்ப ரீஃபார்ம் பண்ணியிருக்கோம் சொசைட்டில. கரெக்ட். பட் வந்து இந்த டவுரி மட்டும் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இவ்வளோ நாள் ஆனாலுமே, ஆ ம். நம்ம வந்து இதுக்கு அகைன்ஸ்ட்டா எதுவுமே பேச மாட்றோம். இது வந்து ஒரு ப்ரோ அத கல்ச்சரோட பேச மாற்றம். மாட்றாங்க. அதுதான் எனக்கும் புரிய ஆ மாட்டேங்குது. இது வந்து எல்லாருமே அதுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்றாங்களே தவிர, ம். நீங்க நல்லா சப்போர்ட்டுங்கிறத பாருங்களேன். விட இப்ப வந்து ஆன்லைன்ல இப்ப மீடியா ம், சோசியல் மீடியாலுமே ம், பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல. சோ ம், இப்ப அந்த இஷ்யூ நடந்தப்போ கூட பயங்கரமா நெறைய பேர் வாய்ஸ் குடுக்குறேன். நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றவங்க, ம். அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து திருட்டு வேல பண்ணி டவுரி வாங்கி தான் கல்யாணம் பண்ணிருப்பான். கரெக்ட்டு. அவனால எப்படி பேச ம். முடியும்? அதுதான். இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நான் அது ம், 2, 3 யூடியூப் சேனல்ல பார்த்திருந்தேன். ம், சோ ம், ம், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரம் வந்து இவன் தான் இவங்க வந்து தப்பு, டவுரி இது. சோ அவங்கலாம் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்காங்க.
ம். இப்பதான் ரீசெண்டா பாலிடிக்ஸ் வந்தாங்க அவங்கலாம். ம். ம். So ம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இப்படி இவங்க வந்து இந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. டவுரி வந்து ம்ஹ்ம். இன்னும் இது அப்படி ஆனா அவனோட பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாயே வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்ப குடுக்கிறத விட இன்டூ 2 அப்படின்ற அளவுக்கு டவுரி வாங்கியிருக்கான். ஆ. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அதுதான். இப்போ வந்து இது என்னன்னா, இது இப்படி வாங்குறது, கேட்கறதே வந்து ஒரு கேவலங்கிறதே தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஆ அவங்களுக்கு இதுன்னு நெனச்சுக்கிறாங்க ப்ரோ. ஒரு என் கெத்து. என்கிட்ட இவ்ளோ ஆனா கெத்த பவுன் வந்து படிப்புல காட்ட மாட்டானுங்க. பெரிய இது மாரி வந்து எனக்கு நான் டவுரி 1000 பவுன் போடுறேன். ஆனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சம்பாரிச்சிருக்க ம். மாட்டான். அவன் கரெக்ட். தாத்தா, பாட்டி வந்து வெடி வெடியா சம்பாரிச்சு, இப்ப ம். வெயில்ல வேலை செஞ்சு, அப்போ ம். சேர்த்து வச்சு சில பேர்லாம் இருக்காங்க ப்ரோ. கேஷுவலா வாங்கி ம். போட்டுருப்பாங்க. ம். இப்போ எங்க ஊர் ம். சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ம். ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து ஜென்ரலா அவங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். விவசாயம். ம். காசு வச்சிருந்தா செலவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வீடு அவங்களுது. ம். ம். நலஞ்சு ம். இதாயிரும், யாராவது திருடிருவாங்கன்னு சொல்லிட்டு லேண்ட் வாங்கி போட்டாங்க. ம். ஸோ ம். இப்ப அந்த ம். லேண்ட் வந்து ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா, 10,00,00,000, 20,00,00,000, 30,00,00,000 அப்படின்ற பயங்கர டிராஸ்டிக்கா அவங்க ஃபேமிலியே சேஞ்ச். ம். 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 அந்த மாரி லக்ல வர்றவங்களுமே டவுரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா அவன்ட்டயே காசு ம். இருக்கு. அப்புறம் எதுக்கு ம். இன்னொருத்தன்ட்ட பிச்சை எடுக்கணும்? ம். அப்படின்ற மாரி தான் ஒரு ஸ்டைல்ல பார்க்கறப்ப இருக்கும். பட் இதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீ ம். மட்டும் ஒழுங்கா அப்படின்ட்டு நம்ம பக்கம் இது பண்ணுவானுங்க. பேசுறவனே கரெக்ட். வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த இதுதான். ம். ஸோ இதேதான். ம். இப்ப வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து நாட் லைக் ஒரு இதுங்கிறத தாண்டி, இது வந்து ஒரு பிராக்டிஸா மாறிடுச்சு. இது பழக்கமா மாறிடுச்சு. ஆ. மேரேஜ் ஆனா இவ்ளோ பவுன் செய்யணும், இவ்ளோ பவுன் நாங்க போடணும் அப்படிங்கிற மாரி. அதேபோல ப்ரோ அதுக்காகவே ஓடிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்ப ஆ இப்ப பொதுவா இப்ப வந்து ஒரு பொண்ணும் ஐ மீன் இப்ப பையன பெத்தவங்க வந்துட்டு அந்த அளவு சேர்த்து வைக்கணும்னு இது இல்ல. பட் வந்து ஒரு ஆவரேஜ் ஆ மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ, இல்ல ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கிறவங்க, அவங்களுக்கு கரெக்ட். வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல ரொம்ப இருந்து கஷ்டம் சேர்த்து ப்ரோ. வைக்கணும். ஆ அதுவும் அதுவும் இப்ப அவங்க பர்ட்டிகுலரா வீட்ல வந்து ஒரு ம், பொண்ணு, பெரிய பொண்ணு, சின்ன பையன், அந்த பொண்ணோட ஒரு வயசு சின்ன வயசு கம்மி. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுறப்ப இவனும் வேலைக்கு போவான். ம். அவங்க அப்பாவும் கஷ்டப்படுவாரு. எல்லாருமே அந்த பொண்ணுக்காகவே தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு நீட்டா அந்த பவுன் ஒரு லம்ப் சம் அமௌண்ட் வாங்கிட்டு இந்த பையன் வீட்டுக்கு வந்துரும். ம். இந்த பையன் வீட்லயும் ஒரு அமௌண்ட் இருக்கு. இந்த பொண்ணுட்டயும் அமௌண்ட் சேர்த்து ஒரு பிக் அமௌண்ட் இருக்கும். ஆனா இந்த கடைசியில பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆகுறது யாருன்னா, அந்த அம்மா, அப்பா, அந்த பேரண்ட்ஸ். பையன். ம். ஸோ அதுதான். இந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு வந்துட்டு அப்போ அப்போ முடிவு பண்ணேன். லைக் இப்ப எங்க வீட்ல இதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜ் நடக்குது அப்டின்னா, இப்ப எங்க அண்ணன் மேரேஜ் எதுக்குமே வந்துட்டு இந்த மாரி ம். வாங்கக்கூடாது டவுரி அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க அண்ணன் ம். மேரேஜ்க்குமே நான் வந்து வீட்ல சொல்ட்டேன். வாங்கக்கூடாது ஓகே. அப்டின்னு எங்க வீட்லயுமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இத ப்ரோ நான் இப்ப ஏன் வந்து சொல்றேன் அப்டின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஒரு ம், 60, 40 சேஞ்ச் ஆயிருக்கு ப்ரோ. இப்ப ம், பெரிய ஆளுங்க அந்த ஒரு நேம் ஐடென்டிட்டி இருக்குல்ல, அவங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆவாங்க. ம். ஏன்னா, இப்ப அவங்க நான் வாங்காம நான் வந்து இருந்தாலுமே, ஆ அவன பத்தி இப் வந்து உனக்கு பேக்கிரவுண்ட் பேசும். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ஆள்ன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ரிலேஷன் ம், ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க ம், வாங்காம கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க ஒரு கௌரவம், கெத்துன்னு நீங்க பேசுறாய்ங்க. பட் ம், அவன் ரிலேஷன் என்ன சொல்லுவான்? இவன் என்ன சீன் போடுறான்? ம். அப்படின்னு ஒரு மாரி இல்ல. பேசி பேசி இப்போ நான் எங்க அண்ணன் மேரேஜ்க்கே வந்துட்டு இந்த மாரி வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னப்போ, எங்க ரிலேஷன்லயே சில பேர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவன ம். வந்துட்டு அவன் என்ன எதுக்குமே ஒர்த் இல்லாதவனா? அவன என்ன ஆ. இப்படி பண்றீங்கன்னு சொல்லி இந்த மாரி சொன்னாங்க. பட் ஆக்சுவலா இதெல்லாம் நான் ஏன் இப்போ உங்கள்ட்ட சொல்றேன், இதில சொல்றேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டூ கொஸ்டின். ஓகே. ம். கரெக்ட் தான். ஆ ஸோ நான் இதெல்லாம் வாங்கல. ஸோ நான் கண்டிப்பா என்ன வேணாலும் நான் கேட்கலாம். இந்த ஆஹா. சிஸ்டத்த பத்தி. ஓகே. ஸோ அதேதான். இப்ப கூட ரீசென்ட்டா வந்துட்டு ஆ உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். உங்க திருப்பூர்ல வந்துட்டு இந்த மாரி ரித்தான்யா அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு ப்ரோ அது ஆக்சுவலா ஒரு சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, எங்க ஃபேமிலி ரிலேஷன் தான் அந்த பொண்ணு. ஓ! ரித்தன்யான்றது. ஓகே, ஓகே. சூப்பர். ம். ஸோ அந்த ரித்தன்யாவோட ஹஸ்பண்ட் கவின்குமார் இருக்கான்ல, அவன் வந்து என் ஃப்ரெண்டோட ரிலேஷனு. ஸோ அந்த பெல்ட்ல கொங்கு பெல்ட்ல இருக்க பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் யாரோ ஒரு ரிலேஷனு, ரிலேட்டிவ் அப்படின்ற ஒரு லிங்க் கிடைக்கும் உங்களுக்கு. ம், 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 ம். ஸோ அவங்க ஃபேமிலி சைடுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ இது பயங்கரமான ஒரு சென்சேஷனல் நியூஸ் மாரி இப்ப போயிட்டு இருக்கு. இந்த கொங்கு பெல்ட்ன்றத விட தமிழ்நாட்டுல ம், ம். ஆமா. தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா ஐ திங்க் நார்த்ல கூட இது ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. எல்லா நியூஸ்லயும் ஃபிளாஷா என்னன்னா, போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல ம். ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்ப ஃபாரின்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைக்னா ஹியூஜ் ஸ்ட்ரைக் நடக்கும். ம், அத ம், பத்தி உங்களுக்கு எல்லாருமே கிடைக்கிறது ஈக்குவல் எல்லாருமே ஒரே மாரி போராடுவாங்க. ம். பட் நம்ம கரெக்ட். ஊர்ல இந்த 1 வீக் பிரச்சனை வந்துச்சா, ம், மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா ஏதோ ஊர்ல இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு ஸ்கூல் பஸ். ம். ஆமா. அந்த இத பத்தி கடலூர்ல. பேசுறாங்க. ஆ ம்.
அப்படியே உங்களுக்கு ஸ்கிப் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் நம்ம ஊர்ல இருக்க வந்து புடிக்காத விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்போ ஒண்ணு நம்ம ஊர்ல பேசுறப்ப வந்து கேட்பாங்க. ம். இல்ல ம். டவுரி ஒரு படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். நான் டவுரி வாங்கக்கூடாது. டவுரி பத்தி ம். ஒரு படம் வருதுன்னா, அத பத்தி பார்த்து மோட்டிவேட் ஆயிருவாங்க. ம். 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 பட் ம். 2வது நாளு இவனே அந்த தப்பு தான் பண்ணிட்டு இருப்பான். ஆமா. இப்ப அதே போல தான் இப்ப இப்ப வந்துட்டு ஹீரோனும், ஹீரோயினும் வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆ பட் வந்து ரியல் லைஃப்ல வந்து அந்த மாரி இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அதேதான் கரெக்ட். இங்கேயும். ம். ப்ரோ டவுரின்றது ஒரு ஒரு நோய் அப்டின்னா, கேஸ்ட்ன்றது அதோட பெரிய நோய் ப்ரோ. சீரியஸா ம். என்ன பொறுத்தவரைக்கும். அது மித்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ம். 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 ஸோ கேஸ்ட் இந்த லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நாம கொங்கு பெல்ட் பத்தி இழுக்கிறனால நான் கொங்கு பெல்ட் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ ம். எங்க சைடுமே பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு பார்க்கிறதே வந்து கேஸ்ட் டிஃபரன்ஸா தான் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எந்த ஏரியா எந்த இதுன்னுலாம் சொல்லல. ஓகே, ஓகே. இது உங்களுக்கு நானும் நீங்க கேள்விப்பட்டுருக்கேன். தெரிஞ்சிருக்கும்னு நெனச்சிருக்கேன். ம். ஏன்னா நீங்க நானும் பிஜி கேள்விப்பட்டுருக்கேன். படிச்சிருப்பீங்க. இல்ல உங்களுக்கு எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு அவ்வளவா தெரியல. பட் வந்து என் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள நெறைய இப்ப இந்த பேர் சில பேர் ஜெனரேஷன் பசங்க சொல்லி வந்து வெளிய காட்ட மாட்டாங்க ப்ரோ. ஆ சோ இல்ல, இந்த இல்ல. எனக்குமே ஜெனரேஷன்ல வந்து இருக்கவங்களுக்கு எப்ப வெளிய வரும் அப்டின்னா, அவங்க வந்து அவனோட ம். கேஸ்ட்டோட சேர்ந்து அவன் ஒரு குரூப்பா இருக்கான் பாருங்க. ஒரு 50 பேர் 100 பேர் இருக்க இடத்துல அவன் ஒரு கேங்கா இருக்கான்னா, அப்ப வந்து அவனுக்கு ம். வந்து கேஸ்ட்ன்ற ஒரு இது வந்து ஒரு அரக்கன் வந்து வெளிய வருவான். ம். 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 ஆ இது வந்து எனக்கு வந்து எப்போ தெரிஞ்சு வந்துச்சு அப்டின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே. கோயம்புத்தூர்ல வந்து இப்டி இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நான் பேசும்போது பழகுறப்ப எல்லாருமே நம்மள்ட்ட ஒரு அன்பா பேசுற மாரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கும். நான் ப்ரோ காலேஜ் அதுதான் படிக்கும்போது ப்ரோ அந்த எங்க இது. ஊர்ல ஒரு இது. வெளிய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா சிரிச்சுட்டே இருப்பாங்க. பின்னாடி முதுகுல குத்திட்டே இருப்பாங்க அந்த மாரி. அதேதான். பட் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நெறைய பேர்ட்ட கேட்கிறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. லைக் இந்த மாரி இன்னமும் வந்துட்டு இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. நான் ம். வந்து இது ஸ்பெசிஃபிக்கா வந்து கொங்கு மண்டலம்னு சேர்த்து சொல்லல. நெறைய ஊர்ல இந்த மாரி நடக்குது. பட் நடக்குது ப்ரோ. வந்து பட் வந்து ம். நெறைய ஊர்ல வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ம். 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 கொஞ்சம் ப்ரொக்ரெசிவ் கொஞ்சமா இருக்கு. பட் இங்க ப்ரோகிரசிவ் ப்ரொக்ரெசிவா உங்களுக்கு இல்லங்கிறீங்க. ம். ரொம்ப ஸ்லோவா இருக்குன்றேன். ரொம்ப ஸ்லோங்கிறீங்க. ஓகே. வி இப்ப காட் நீங்க இட். ஒரு 5 இயர்ஸ்ல வந்து ஒரு ஏரியா டெவலப் ஆகுதுன்னா, இங்க வந்து ம். உங்களுக்கு அடிஷனலா ஒரு 2, 3 இயர்ஸ் எடுத்துக்குது. ம். 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 அது எதனால அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த டவுரி இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, ம். ஸோ உங்களுக்கு வேற ஊர்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, டவுரி இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாரி தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ம். இந்த பெல்ட்ல பார்த்தீங்க எதனால டெவலப் இன்னும் ஆகல அப்டின்னா, எல்லாம் ஃபுல்லா வந்து அந்த விவசாயம், ம். ம். ஃபுல்லாவே அந்த பேரண்ட்ஸ் மரியாத, ம். அது ஒரு ம். கான்செப்ட்டாவே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் நீ குடுத்தா ம். தான் உனக்கு மரியாத. ம். அவன் உன்ன ம். அப்பதான் மதிப்பான். ம். 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 பட் வந்து நல்லா படிச்சு, நல்லா ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்தா மதிப்பான்றது வந்து யாரும் சொல்லிக் குடுக்கல. அது இப்பதான் வந்து ம். ஒரு டாபிக்கா வந்து இப்பதான் உள்ள போயிட்டு இருக்கு. அதனால தான் இப்ப வந்து அது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி வைஸ் குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பேர் ம். பண்றப்ப. ம். அதாவது நீங்க சொல்றது இப்போ எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னா, கௌரவம் தான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு. அதாவது ஆமா. குடும்ப இப்ப அதுதான் கௌரவம். வந்து அது வந்து ம். ஜெனரலா வந்து எப்படி சொல்றது? பெரிய ஆளுங்கலாம் வந்து அத அப்படியே நம்ம மனசுக்குள்ள பதிய வைக்கிறாங்க. ம். இது யாருமே ம். இப்ப நீங்களே வந்து நம்ம எதுவுமே புதுசா நம்ம கத்துக்க முடியாது. நான் ம். பார்க்குறோமோ அதான் கத்துக்க முடியும். கரெக்ட்டு. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஒரு விஷயம் டவுரி வாங்கக்கூடாதுன்னு நான் எங்க வீட்ல சொல்றேன். பட் வந்து எங்க வீட்ல வந்து எங்க பேரன்ட்ஸ் வந்து இத ஒத்துக்கல அப்டின்னா, இட்ஸ் நாட் ஆ பாசிபிள் கரெக்ட்டுங்களா? நான் மட்டும் கரெக்ட். கத்திட்டு இருக்க வேண்டியது தான். ஆ ஆமாமா. ஸோ அதே சினாரியோ தான். நீ ம். யார்றா கோமாளின்றவானுங்க உள்ள. ஆ. ஸோ வந்து நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா ஒரு வீட்ல அப்டின்னா, அவ ம். வந்துட்டு அவங்க பேரன்ட்ஸ்ட்ட வந்து இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறா. லைக் ஆ இந்த மாரி ஜாதிலாம் பார்க்கக்கூடாது. மத்த எல்லார் கூடயும் ம். பழகணும் அப்டின்னு ஏன்னா, சொல்றாங்க அந்த பொண்ணு அப்டின்னா, வந்து அந்த டைம்ல வந்து வெளிய போய் ஒர்க் பண்ணி, ஆ எல்லாத்தோடயும் ஜோவியலா பழகி, அது எக்ஸ்போஸ் என்ன ஒரு ஆயிருப்பா. ஆ ஆ இப்போ வந்து இந்த விஷயத்த வந்து இந்த கேஸ்ட்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ட்டு அவங்க பேரன்ட்ஸ்ட்ட சொல்றா அப்டின்னா, தே ஒன்ட் ஈவன் லிசன் டூ ஹர். கரெக்ட்டுங்களா? இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, ஆம் எப்படி சொல்றது? அவளுமே வேற வழி இல்லாம நம்ம அம்மா, அப்பாக்காக நம்ம இத இது பண்ணி தான் ஆகணும் அப்டின்னு சொல்ட்டு ப்ரோ அவளும் அந்த அதனால மாரி தான் ப்ரோ தான் இப்ப இப்ப அந்த ரீசென்ட்டா அந்த ரித்தனியா விஷயமே பாருங்களேன். ம். அந்த ஒரு ஒரு பேரியர் தான் ஸ்டாப் பண்ணுச்சு அந்த பஸ் ஆகறதுக்கு உண்டான காரணமே. எதனால ம். அப்டின்னா, அந்த டாபிக் வரப்ப நான் ஃபுல்லா சொல்றேன். பட் ம். அதோட ஜெனரல் மோட்டிவ் என்ன அப்டின்னா, அந்த ம். பொண்ணு ஃபீல் பண்ணது வந்து, வெளில வந்து அந்த பையன் வேணாம் அப்டின்னு சொல்ட்டா, அந்த ஃபிரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் அம்மா, அப்பாவ தப்பா பேசுவாங்க. என்ன ம். பொண்ணு இருக்கு? ம். 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 ஸோ அந்த ஒரு பிரேவான பொண்ணு ஏன்னா இந்த ம். உலகத்துல கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இந்த மாரி நடக்குது. நம்மளுக்கு தெரிய வர ம். மாட்டேன்து. ஸோ ஏதோ ஒரு ம். பொண்ணு செத்தா மட்டும் தான் நம்ம இத பத்தி பேசுறோமே தவிர, மத்த ம். எல்லாத்துக்குமே இந்த மாரி இஷ்யூ நடக்குது. அந்த டைம்ல அந்த ம். பொண்ணு வந்து ஸ்ட்ராங்கா இருந்து, ம். இல்ல எங்க வீட்ல தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்ல. ம். நான் என் ஃபியூச்சர் தான் முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவு எடுத்திருந்தா. ம். அம்மா, அப்பா வந்து பேர் ஏதோ ஆகாது அப்படின்ற அ மைண்ட் செட்ல வந்திருக்கணும் அந்த பொண்ணு.
அவங்க ரிலேட்டிவ் யாரோ வந்து உள்ள பூந்து வெளில ம். தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பா பேர் கெட்டுரும். அந்த ம். கௌரவம் அப்படின்ற ஒரு ஆ. ஒரு பேரியர்னால அந்த பொண்ணு வந்து செத்துருச்சு. ஸோ இவனுங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, பொண்ணு உயிரே போனாலும் பரவால்ல. எனக்கு என் கௌரவம் தான் முக்கியங்கிற மாரி அந்த ஒரு ப்ரோ அந்த மாரி கேவலமான ஒரு கேங் இருக்கானுங்க ப்ரோ. சீரியஸா இருக்கானுங்க. சொல்லணும்னு கண்டிப்பா வச்சுக்கோங்களேன். இருக்கானுங்க. கண்டிப்பா இருக்கானுங்க. ஏன்னா, அந்த அவங்க அப்பா வந்து இந்த இன்டர்வியூ குடுக்குறப்ப ஐ மீன் நாட் இன்டர்வியூ. அந்த நியூஸ் சேனல்ல வந்துட்டு அவங்க பேசுறப்ப. பேசும்போது அப்போ வந்துட்டு ஒரு வார்த்தை விட்டாரு. என்னன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்துட்டு அ ஆ, ஆ. அது பண்ணக்கூடாதுன்னு கரெக்ட். சொல்லிட்டு என் பொண்ணு வந்து இறந்து போனது பெருமையா இருக்குங்கிற மாரி சொல்லியிருப்பான். ஆமாமா. சொல்லியிருப்பாரு. அது அது அவருங்க ஒண்ணு கூட 2 சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ம். ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த வேர்ட. ஆ பெருமையா இருக்குங்கிற அது மாரி அது சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, அது உண்மையான கேரக்டர் ஒரு செகண்ட் வந்து எட்டி பார்த்துட்டு போணும். ஆ அது வந்து ஸோ வந்துட்டு உண்மையான கேரக்டர்னா, அது அவரு வேணும்ன்ட்டு சொல்ல கிடையாது. அது அதான் அவர் சின்ன வயசுல இருந்து மனசுக்குள்ள அந்த இருந்தது. மைண்டுக்குள்ள அது அதுதான். வந்துட்டு வெளியில வந்திருக்கு அவருக்கு. ஸோ வந்துட்டு கரெக்ட். இது 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 வந்து என்னன்னா, இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்டின்னா, அ என் பொண்ணு செத்தாலும் பரவால்ல. என் ஃபேமிலியோட கௌரவம் போக்கூடாதுன்னு தான் என் பொண்ணு செத்துருக்கா. இத நெனச்சு எனக்கு பெருமையா இருக்கு. ஆ. அப்படிங்கிற மாரி இந்த மாரி ஒரு கேவலமான மென்டாலிட்டி வந்துட்டு சத்தியமா சொல்றேன். இது இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே ப்ரோகிரஸ் ஆகாது. ப்ரோ கண்டிப்பா ஓகேவா? ஆகாது ப்ரோ. இப்போ ஒரு ஒரு செட் ஆஃப் ஜெனரேஷன் வந்து போனதுக்கப்புறம், இப்ப நம்ம ஏஜ் எல்லாம் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு 50, 60 இருக்கப்போ வந்து தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாரி. ஆ. அப்பவும் மாறுமான்றது டவுட் தான். ஏன்னா அப்படியும் நம்ம மாறுமாங்கிறது இதுல டவுட்டு. ஏன் அப்படின்னா, அதான் இதே தான். இப்ப வந்து இப்ப அவன் வந்துட்டு படிச்சிருக்கான்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஆமா. படிச்சிருந்து அவன் வந்துட்டு உண்மையாவே வந்து இப்ப எஜுகேஷன் வந்து இந்த மாரி சொசைட்டிய வந்து மாத்தும் அப்படின்னா, அந்த நாய் வந்து இவ்ளோ கேவலமா, இவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டான். ப்ரோ அந்த போயிட்டு பையன்றத மட்டும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அந்த பையன், அவங்க அம்மா, அவங்க இல்ல, அப்பா இல்ல. இது வந்து என்னன்னா, அவங்க அப்பா, அம்மா அப்படி இருந்தாலுமே, அந்த பையன் நெனச்சிருந்தான் அப்படின்னா, அவள வந்து அந்த இதுக்குள்ள ட்ராப்க்குள்ள மாட்ட விடாம பண்ணியிருக்க முடியும். பட் வந்து இல்ல இவனுமே அந்த எப்படின்னா, பையனுக்கும் அத பார்த்து வளர்றப்ப, இப்ப வளர்றப்போ பாருங்களேன். இப்போ அதேதான் அவனுக்கும் தோணும். அவனுக்கும் அதே தான் தோணும். பட் வந்து இவன் வந்து எப்படின்னா அதான் அதே தான் சொல்றேன். இவனும் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா, அவங்க அப்பா, அம்மா மென்டாலிட்டில தான் இருக்கான். அதான் சொல்ல வரேன் நானு. கரெக்ட். ப்ரோ இவ்ளோ ப்ரோ நான் வயசாகியுமே தான் சொல்றேன்ல, அந்த சர்க்கிள்ல இருக்கவங்க, அந்த ஊர்ல இருக்கவங்க, ம், ஜெனரலா ஒரு 80% பீப்பிள்ஸ் வந்து இப்ப அதே மென்டாலிட்டில தான் இருக்காங்க. ம், 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 நம்ம ம், பேசினா ஏதாவது தப்பாயிரும் வீட்ல. ம், ம், நான் ம், சொல்றது ம். டவுரி பத்தி சொல்லல. ஜெனரலா எந்த நம்ம பிரச்சனையா வீட்ல இருந்தாலுமே வந்து எது பிரச்சனை இருந்தாலும் நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. ஆ, ஏன்னா, அந்த சின்ன அதான் வயசுல இருந்தே வந்து ஒரு மரியாதை அப்படின்ற ஒரு ஸ்லாங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட்டு. ஸ்லாங்ன்றத விட, அது ஒரு எப்படி சொல்றது? அது எப்படி சொல்லணும்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. ம். அது ஒரு மாத்திரை மாரின்னு வச்சுக்கோங்களேன். அத இன்செர்ட் அதுதான். பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ம். வந்து நீ ஏத்து கூட நீ கேட்க மாட்ட. இப்போ உனக்கு ஒண்ணு அதான். வேணும். ம். உனக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அத நீ ம். சத்தமா கூட கேட்க முடியாது. ம். 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 இப்ப சில பேர் அதேதான் வீட்ல ப்ரோ. வந்து ஆ அதேதான் ப்ரோ. இப்ப வந்து இது வந்து சின்ன வயசுலருந்து சொல்லிக் குடுத்து வளர்க்குறாங்கல்ல. கல்யாணம் ஆனா நீ வந்து கஷ்டப்படுத்தினாலும் நீ தாங்கிக்கணும். உன்ன ஆ அடிச்சாலும் இந்த மாரி பண்ணணும். ஆ ஆமா. எல்லார் வீட்லயும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ண வளர்க்குறாங்கல்ல. இந்த மாரி அதுதான் வளர்க்குறப்ப ரொம்ப என்ன தப்பு. ஆயிடுதுன்னா, இந்த மாரி வளர்க்குறப்ப என்ன ஆயிடுதுன்னா, இதையே அந்த நாய் வந்து என்ன பண்றான்னா, அட்வான்டேஜா எடுத்துக்கிறானுங்க. நம்ம வந்து ஆமா. என்ன வேணாலும் அவங்கள ப்ரோ பண்ணலாம். அவங்கள எல்லாத்துக்குமே வந்து இப்ப நம்ம சொல்லக்கூடாது. சும்மா ம். வந்து இவங்க பேசிட்டு இருக்கோம். ஜெண்டர் ஈக்வாலிட்டி இது, அது இதுன்னு ம். சும்மா பேசிட்டு பட் ம். அந்த பொண்ணுக்கும் தெரியணும் ப்ரோ. எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் கரெக்ட்டு. தெரிஞ்சிருக்கு. இல்ல அந்த பட் பொண்ணுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சாலுமே, இவளுங்களோட பேரண்ட்ஸே வந்து என்ன பண்றாங்கன்னா, "நீ அட்ஜஸ்ட் உங்களோட பண்ணி தான் பேரண்ட்ஸோட போகணும்." இப்ப அந்த இஷ்யூவே எடுத்துக்கங்களேன். ம். அது என்ன ஆச்சுன்னு நான் ஃபுல்லா உங்கள்ட்ட சொல்றேன். ஓகே. நீங்க அந்த இஷ்யூ ஒருத்தர் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லுங்க. ம். அது வந்து 2 பேருமே வந்து திருப்பூர் தான் ப்ரோ. ஆக்சுவலா திருப்பூர்ன்றது வந்து இப்ப லைக் சென்னைய எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். சென்னைன்றது வந்து திருப்பூர் மாரி அப்டின்னா, செங்கல்பட்டும் சென்னை கூட தான் சேருது இப்ப. ம். 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 ஸோ அந்த மாரி அவனாசின்னு ஒரு ஏரியா. ஸோ தட் இஸ் அவுட்டர் ஆஃப் திருப்பூர் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த ஏரியால தான் இருக்காங்க 2 பேருமே. ம். ஸோ சின்ன வயசுலேருந்து ரிலேஷன்லாம் கிடையாது அவங்க. ஸோ இப்ப ம். ரீசென்ட்டா ம். ம். தெரிஞ்சு அந்த மாரி தான் அவங்களுக்கு ஜென்ரலா புரோக்கர் மூலியமா பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான். பக்கா அரேஞ்ச் மேரேஜ் இது. ம். 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 ஸோ என்ன நடக்குது அப்டின்னா, இந்த பொண்ணு சைடுமே பார்த்தீங்க அப்டின்னா, எங்க ரிலேஷன் அவங்க. ம். பிரதன்யா அப்டின்றவங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கு. ஸோ ம். அவன் வந்து ஆஸ்திரேலியால அவங்களுக்கு வந்து நம்ம வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. ம். ஸோ அவன் வந்து ஆஸ்திரேலியால இருக்கான். ஸோ இவங்க ஓகே. பார்த்தீங்க அப்டின்னா, ஜென்ரலா நார்மல் ஃபேமிலி. சின்ன ம். வயசுலேருந்து உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் தான். ஏன்னா திருப்பூர்னாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கார்மெண்ட்ஸ். ம். 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 ஸோ அந்த பிசினஸ். இவங்க அப்பா வந்து சடனா வந்து ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் பெரிய ஆள் ஆனாரு. சடன் பூம். அந்த எம்எல்எம் ஸ்கேம் அந்த டைம்ல ஈமு அதுல ம். மாட்டாம இவர் வந்து ரியல் எஸ்டேட்ல போனனால சடன் பூம் உங்களுக்கு அவருக்கு. ஓகே.
இப்போ நார்மலா இப்போ வந்து இயர்லி வந்து 1 இயர், 2 இயர் டர்ன் ஓவர் பண்றவரு, திடீர்னு வந்து 50, 60ன்னு பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ம், ஸோ ம், அதுல ம், சேர்த்துனது தான் இந்த சொத்தெல்லாம் அவரு. ம், ம். ஓகே. ஸோ அந்த மாரி இந்த பையனும் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணுக்கு 25லேருந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ம்ஹ்ம். நெறையா வருது, போகுது. ஸோ இவங்க என்ன ம், பண்ணிட்டாங்க, இப்ப நம்மளுக்கு தான் காசு வந்துருச்சுல்ல, பொண்ணு வீட்ல. ம், ம், நம்ம கொஞ்சம் ஈக்குவலா பார்ப்போம். பையன் ம், நல்ல பையனா இருக்கணும் அப்படின்ற மாரி தேடிட்டே இருக்காங்க. ம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அழகா இருக்கணும், கருப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ம். பொண்ணு வீட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப ஏதோ நம்மலாம் வந்து ஏதோ சீட் கோடு போட்டு பொறக்குற மாரி அழகா இருக்கணும், பையன் அழகா வெள்ளையா இருக்கணும், சொட்டை இருக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ம். ஃபேனி மேக்னெட்டா? ஃபன்னி மேக்னெட்டா அந்த அது? மாரி ம். ஃபேனி மேக்னெட் அந்த மாரி தான் ப்ரோ. ஓகே. நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க? நம்ம ம், கருப்பா ம், இருக்கிறது, ம். வெள்ளையா இருக்கிறது. இப்ப நம்ம வந்து ஆண்டவன்ட்ட வந்து நமக்கு வரங்கேட்டு பொறந்தாப்புல நம்மள பத்தி இது பண்ணிருப்பாங்க. அவனே ஓகே. பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து சோத்துக்கு வழி இல்லாம உட்காந்துட்டுருப்பான். இப்போ அவன் வந்து ம், பெரிய இது மாரி வெள்ளையா இருக்கணும், கருப்பா ம். இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி இதெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. அந்த ம், டாபிக் விடுங்க. ம். நான் என்ன சொல்றேன், ஓகே. இப்ப டக்குன்னு வந்து ம். பார்த்துட்டாங்க இந்த பையன. ஓகே. கவின்றவன். ம். அந்த பையன் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ ம். அவங்க வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு. ஸோ அவனாசி தான் ம். கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகி அங்க படிச்சான் அந்த பையன். ஓகே. அந்த பையன் வந்து எப்படின்னா, ஃபுல்லா வந்து அ எஜுகேஷனல் ஒண்ணுமே கிடையாது அந்த பையனுக்கு. ம், 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 ம். படிக்கலையா அவன்? படிச்சிருக்கான். எம்பிஏ முடிச்சிருக்கான். ஓகே. நம்ம நம்ம படிக்கிறப்ப நம்ம மட்டும் இன்னும் எல்லா கிளாஸ் டாப்பரா வந்துட்டு இருந்தோம். ஜென்ரலா ஓகே. ஓட்டிட்டு அப்படியே ஜெனரலா படிச்சு டிகிரி வாங்கியிருக்கான். ம். டிகிரி முடிச்சுட்டு, ம். இப்போ ஒரு காமெடியில கூட சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து ம். ஜெனரல் நாலேட்ஜ் 100%, இந்த வெறி ம். அந்த 100%, காம வெறி 200% அந்த மாரி அந்த பையன். ஓகே, ஓகே. ம். ஸோ எப்படின்னா, எந்த பொண்ண பார்த்தாலும் ஃப்ளர்ட் பண்ணணும், டேட்டிங் ம். போணும், ம்ஹ்ம். இந்த இதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயம்லாம்? லைக் இந்த மாரி அப்புறம் அது அவன் நான் சொன்னேன்ல உங்க ரிலேட்டிவ்ன்னு ஃப்ரெண்டோட சொன்னேன்ல. உங்க ஃப்ரெண்டோட ரிலேட்டிவா இவரு? அவரு அதுக்கப்புறம் எப்படி ம். இருந்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ள போனாலே காசிப்ஸ் நெறைய வரும்ல. காசிப்ஸ் வரும் கரெக்ட்டு. ம், இப்ப ம், அது ம். கரெக்ட்டா நல்லதா இப்ப அந்த பையன் நல்லதே கரெக்ட். நல்லதா பண்றப்ப வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே அதான். ம், இப்ப நீ ம், நல்லது ம், பண்றியா? ம். நீ தான்டா மாசு, நீ தான்டா டாப்புங்குவாங்க. ம். நீ ஏதோ ஒண்ணு கெட்டது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க எனக்கு சின்ன அப்பவே வயசுல நீங்க தெரியும்டா. அப்படியா? எனக்கு அப்பவே தெரியும்டா நீ ம். இது பண்ண அப்படின்ற மாரி ஆயிரும். ஓகே. ம்ஹ்ம். ஸோ இந்த பையன் அந்த மாரி அ ஃபுல்லா எப்ப பாரு டேட்டிங்கு அதே மென்டாலிட்டில தான் இருந்தான். ம்ஹ்ம். ஸோ ஜெனரலா பார்க்கறக்கு வந்து அழகா சிரிச்சுட்டு, ம், 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 ம். பேசிக்கா சொல்லணும்னா ஆள அதாவது வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது அவன் என்ன மாரி கேரக்டர் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்ல வர்றீங்க. கரெக்ட். இப்ப ஆஹா. அது இந்த வந்து இந்த ஒரு மாரி ஜெனரல் இல்ல. எக்ஸாம்பிள். இந்த மாரி வந்துட்டு எனக்கு எனக்கு சத்தியமா இந்த மாரி கண்டுபிடிக்க தெரியாது. நானா இருந்தாலும் அந்த பொண்ணோட அப்பா பண்ண மாரி பார்த்தோன்னே, ப்ரோ ஓகே. யாருக்குமே அது தெரியாதுல்ல ப்ரோ. நீங்க ஜெனரலா ஆ. பாருங்க. இல்ல இப்ப நான் வந்து இந்த நீ மாரி பார்த்ததில்ல ப்ரோ. லைக் எனக்கு லைக் நானும் ரீசென்ட்டா நெறைய ப்ரோ பேர் பார்க்குறேன். இருக்காங்க ப்ரோ இந்த மாரி ஆக்சுவலா. ம். பட் நம்மளுக்கு ம். தெரிய மாட்டேன்து. இப்போ கரெக்ட்டு. இந்த ஒரு ம். விஷயம் வந்தனால உங்களுக்கு தெரியுது. இந்த மாரி ஒரு தெரியுது. பிரச்சனை ம். நடந்திருக்கு. இந்த ம். மாரி ஒருத்தங்க இருந்திருக்காங்க. இந்த மாரி ஒண்ணு ம். நடக்குது அப்படின்னு. இந்த மாரி பட் ஆக்சுவலா டெய்லியும் ஒரு விஷயம் நடந்துட்டே தான் இருக்கு. ஆ. ஆனா நெறைய அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. அதுதான் வந்து ரொம்ப தப்பான விஷயம். ம். ஓகே. ஸோ இப்போ வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க பொண்ணு வீட்ல இருந்து. அப்புறம் ஆமா. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ம். பார்த்துட்டு இவங்க ரொம்ப புடிச்சிருது. சரி அந்த பையன் ம்ஹ்ஹ்ம். ஒழப்பிட்டு வந்திருக்கான் எப்படி அப்படின்னா, எல்லாரும் ஒழப்புற ம். மாரி நான் ஐஏஎஸ் படிக்க போறேன். ம். 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 ஏன்னா இந்த பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வாடகை ரெண்ட் மட்டுமே இவன் வெளிய வீடெல்லாம் குடுத்துருக்காங்க. கட்டி ம். குடுத்து. ம்ஹ்ம். ரெண்ட் மட்டுமே 20 லேக்ஸ் வருது. ஓகே. மந்த்லி. மந்த்லி 20 லேக்ஸ். ம்ஹ்ம். இந்த பையன் கம்முனு அத வாங்கிட்டு மூட்டு வீட்லயே உட்கார்ந்திருக்கான். ம். ஆனா, இவனுக்கு என்ன ம். அப்டின்னா, ஃபோனு, ரூமு அத வுட்டா வேற எதுவுமே தெரியாது. இவங்க அம்மா, ஓகே. அப்பாவுமே அப்டின்னா, ம். ரொம்ப நக்கலா அவங்க ஏன்னா அவங்க வளர்த்துனதே வந்து தாத்தா, பாட்டி தான். இந்த ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு காரணம் அவங்க அம்மா, அப்பா தான். தாத்தா, பாட்டி. அவங்க அம்மா, தாத்தா, பாட்டி. அப்பாவோட ம். அம்மா, அப்பா. ஓகே. யார் ஸோ இந்த பையன அவங்களே போய் மீட் வளர்த்ததா? பண்ண இல்ல இவங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு காரணமே ஸ்டேஜ்ல சொல்றேன். இருக்கிறதுக்கு காரணம். ஓகே. ம். 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 அவங்க வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணி பெருக்காம இருந்தா, இவங்க அப்பா, அம்மாவே வந்திருக்க மாட்டாங்க. ம். ம். இவன் வந்துட்டு இப்ப வந்து இவங்க தாத்தா, பாட்டிய பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. ஆஹா. எந்த ரிலேஷன் கூடயும் வந்து டச் இருக்கக்கூடாது அப்டின்றாங்க. பட் ஆனா வந்து அந்த டவுரின்ற ஒரு இது வேணும். ஆ. அந்த ஒரு பெருமை வேணும் அப்டின்ற இது மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுதான் எனக்கு புரியல. ஓகே. அதான் அந்த பொண்ண பார்க்குறாங்க. அந்த பையன வந்துட்டு புடிச்சு போச்சு உங்களுக்கு. அந்த பையன் வீட்ல பார்த்து புடிச்சிருச்சு. ஓகே. ஓகே. ம். கட்னா இவன தான்டா கட்டணும் அப்டின்ற மாரி ஆயிருச்சு. ம். சரி அதுக்கப்புறம் அங்கேயே டாபிக் வருது.
பொண்ணுக்கு என்ன ம். பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சரி நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு 300 பவுன் போடலான்ட்டு இருக்கோம். ஓகே. 300 பவுனு அது போக வந்து லேண்ட் எல்லாம் இருக்கு எங்க பேர்ல. ம். அது வந்து பொண்ணுக்கு தாங்க ஃபியூச்சர்ல. அதுவும் அவங்க அப்பா தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப கிடையாது. ம். நாங்க வந்து வயசாகி ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாங்க ரி ரிட்டயர் ஆறோம் இல்லையா? அந்த டைம்ல வந்து ம். பொண்ணுக்கு தரோம். பையனுக்கு பாதி, பொண்ணுக்கு பாதி. ஒரே பொண்ணு. இல்ல பையன் பையன் 1, இருக்காங்களா? பொண்ணு 1. பையன் தான் பையன் இருக்காங்க. ஆஸ்திரேலியால இருக்கான்ல. ஓகே, ஓகே, ஓகே. அந்த மாரி சொன்னோனே, ஓகே. சரி ஓகே ம். அப்படின்ட்டு இவங்களும் வந்து ஓகே. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கே ஆல்ரெடி சொத்து இருக்கு. ம். இந்த பையன் பயங்கர பணக்காரன். ம். 300 பவுன்லாம் இவனுக்கு ஒரு அமௌண்டே கிடையாது. அந்த மாரின்னு ம். வச்சுக்கோங்களேன். பட் ஆனா ம். 300 இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்ட்டு கட்டிட்டாங்க. ஓகே. மேரேஜ் ம். ஆகுது. மேரேஜுக்கு அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கப்பவே வந்து பயங்கர சண்டை. ம். இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஏதாவது நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. ஆ அப்பவே வந்து அந்த ஓகே. பொண்ணு வந்து ம். வீட்ல சொல்லல. ஆனா அவன் ம். தம்பிக்கு சொல்லியிருக்கு. இந்த மாரி சண்டை அப்படின்னு. அவன் தம்பி ம். வந்து என்னன்ட்டான், வீட்ல சொல்ட்டான். இந்த மாரி நிறுத்திறலாம் மேரேஜ் வேணாம். சண்டை ம். நடக்குது அப்படின்னு. ம். அப்படின்றப்ப சரி ஓகே. இல்ல ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்னா சண்டை வரும். ஓகே, 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 ஓகே. அவன் நார்மலா நெனச்சுட்டான் அந்த பொண்ணு. ஆ அந்த மாரி. இதெல்லாம் நார்மலா நடக்கிறது அப்படிங்கிற மாரி. ஓகே. ஆமா. ம். ஸோ அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா, அப்போ அப்பா அம்மாட்ட சொன்னா ஏதோ இஷ்யூ ஆகும். நம்ம ம். பேரு கேட்டோம் இந்த டாபிக்கே சுத்தி வந்து கடைசியில எங்க நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கௌரவம் தான். ஓகே. ஸோ இதனால வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிடுறாங்க 2 பேருக்கும். மேரேஜ் பண்றாங்க. ஓகே. பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கரெக்ட்டா 73 டே வந்து இந்த பொண்ணு செத்துருக்கு ப்ரோ. ஓகே. அதாவது 2 1/2 மாசம் 2 மாசம். ஆல்மோஸ்ட் 2 1/2 ஒரு 2 மாசம். 2 மந்த்ஸ் மேலயே. அதான் 2 மந்த்ஸ் 10 டேஸ். அதிலேயே அதுக்குள்ள வந்து எவ்வளவு பிரச்சனை போயிருக்கும்னு நெனச்சு பாருங்க ஆ நீங்க. அந்த மொத்தமாவே அந்த அந்த பையன் இருக்கான்ல கவின்குமார். ஆமா, ஆமா. அந்த பையன் வந்து 3 டைம் தான் பொண்ணு வீட்டுக்கே வந்திருக்காங்களாம். ஓகே. ஆஹா. மேரேஜ் ஆகி 2 1/2 மந்த்ஸ்ல 3 டைம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பொண்ணு பார்க்கறக்கு ஃபர்ஸ்ட் டே. ம். ம். செகண்ட் டே வந்து அந்த மேரேஜ் ஆகி கூட்டு போவாங்க பொண்ணு வீட்ல இருந்து. ம். தேர்ட் டைம் வந்து அந்த ஏதோ பஞ்சாயத்து ஆகி நைட் 1 மணிக்கு பொண்ணு கிளம்பி வீட்டுக்கு வந்துருச்சு போல. ஓகே. ஆஹா. அத அப்ப கூட்டு திருப்பி போறதுக்கு கூட்டு 3 டைம் தான். போறதுக்கு வந்திருக்கான். ஆ ஓகே. ஓகே. இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கலாம் நம்ம டீப்பா பிரச்சனைன்றது போலாம். வேண்டாம். இது வந்து லைக் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும் கேட்கறதுக்கே. ஏன்னா ப்ரோ ம். ஜெனரலா வந்து அந்த ஜுவல்லு கொண்டு வரணும், குடுக்கணும் எங்க ஃபேமிலிக்கு. நான் ஆ மேலோட்டமா சொல்றேன் பாருங்களேன். இது ம். ஒவ்வொன்னும் பேசினா நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதனால தான் அந்த வாய்ஸ் நோட் கூட நான் கேட்கல. அந்த ஆடியோ ஆ எனக்கு கேட்டனா என்னால தூங்க முடியாது. அதுலயுமே ம். நெறைய மிஸ்ட்ரி இருக்கு ப்ரோ. நான் கடைசியா சொல்றேன் பாருங்களேன். ஓகே. இப்ப என்னன்னா, அந்த பையன் வந்து கேட்டிருக்கான். இந்த மாரி உங்க வீட்ல எனக்கு ஃபியூச்சர்ல தர்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ம். அப்படி குடுக்காம இருந்தா நீ எனக்கு கையெழுத்து போடுவியா? லைக் எனக்கு சிக்னேச்சர் போட்டு குடுப்பியா? மாப்பிள்ளைக்கு தான் வரணும், சொத்து வேணும்னு கேஸ் போட்டா நீ கையெழுத்து போடுவியா எனக்கு? அப்பாக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. பட் இந்த பொண்ணுக்கு அப்பயே டவுட்டு. சரி ம். ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு ம். விட்டுருக்காங்க. இவங்க ம். மோட்டிவே எதுவுமே வீட்ல பேசுறதே வந்து ஒரு வேலைக்காரி மாரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. கோல்டெல்லாம் ம். உண்மையா அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ம். இந்த பொண்ணு போட்டிருக்க காதுல கோல்டு இருக்குல்ல, அத வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. உண்மையான கோல்டு தானா அப்படின்னு. ச்சே! ஓகே ப்ரோ. இது ரொம்ப போ வேணாம் ப்ரோ உள்ள. ஆ ஆம். பட் வந்து லைக் ஓகே. இந்த மாரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவளுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து திருப்பி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாரி அனுப்பி விட்டாங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி ஆகி அந்த மாரி அனுப்பல. ம். கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அத ம். கன்வின்ஸ் பண்ணணும்னு பேசுறதே அது பெரிய மிகப்பெரிய முட்டாள்தனம். இது வந்து ஒரு லவ்வர்ஸ்குள்ள சண்டை, இல்ல அண்ணன் தம்பி சண்டைனா கன்வின்ஸ் பண்றது வேற. ம். பட் இது ஒரு புது பொண்ணு மேரேஜ் ஆயிருக்கு. ம். கன்வின்ஸ் பண்ணி திருப்பியும் அந்த பொண்ணோட மென்டாலிட்டி எப்படின்னு தெரியாதுல்ல. இப்ப உங்களுக்கு ஒரு ம். பிரச்சனை நடக்குது. நீங்க எல்லாமே ஓப்பனா நீங்க 100% வீட்ல சொல்ல முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ம். சீக்ரெட் இருக்கும். கண்டிப்பா. யாருக்கா இருந்தாலும் ஹியூமன் நேச்சரே அதான். ஸோ இத வந்து அவங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு பொண்ணு வந்துட்டு உடனே சீரியஸா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ம். ஏன்னா இவங்க வந்து பண்ணியிருக்கணும். மீடியாலாம் காட்டுறது எப்படின்னா, அந்த பொண்ணு வீட்ல வந்து பிரச்சனை கிடையாது. அந்த பையன் தான் பிரச்சனை அப்படின்ற மாரி காட்டுறாங்க. பட் என் ம். சைட்ல பாயிண்ட் கேட்டீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வீட்டு சைட்லயே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணு வந்தப்பவே வந்து என்ன இஷ்யூ சீரியஸா எடுத்திருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காது. ஆமா.
ஸோ அந்த ஆளு தான் அவரு இறந்து போனதுக்கு அப்புறமே வந்துட்டு அவரு சொல்றது என்னன்னா, "இது எனக்கு பெருமையா இருக்கு. வேற கல்யாணம் ம். பண்ணிக்க கூடாதுன்னு என் பொண்ணு இறந்து போயிட்டா." அப்படிங்கிற மாரில சொல்றாங்க. அந்த ஆளு சொன்னாரு. ஸோ அந்த ஆளு மென்டாலிட்டில என்ன தெரியுது அப்படின்னா, இதுவுமே வந்து அந்த ஆளு பெருமையா தான் நெனைக்கிறான். என் பொண்ணு அந்த இறந்து போயிருச்சு கேஸ்ட்டு இவ்ளோ அந்த இதுல ஆ தான் நிக்கிறாங்க. வந்து கடைசில அதான் நான் சொன்னேன்ல, எங்க குத்துனாலும் கடைசில வந்து அந்த கௌரவம் அந்த அப்படின்றதுல தான் நிக்கிறாங்க. கௌரவம், அந்த கேஸ்ட், அந்த செல்ஃப் ப்ரைடு ஸோ இந்த ம். இடத்துல தான் வந்துட்டு இது பண்றாய்ங்க. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, ஆ ஓகே. இப்போ வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, அவன் வந்துட்டு நெறைய ஃபிசிக்கலா டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சில இதெல்லாம் நான் கேட்கும்போது, என்னால இது யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவ்ளோ ஒரு எப்படி சொல்றது? இவ்ளோ கேவலமான ஒரு மனுஷனுங்க வந்து இன்னும் இருக்கானுங்களா? அப்படிங்கிற மாரி ம். எனக்கு தோண ஆரம்பிச்சுருச்சு. ஆ ப்ரோ எக்ஸ்போஷர் தான் ப்ரோ. இப்ப பசங்க வந்து இப்ப நம்மளே பார்த்தீங்கன்னா, எத்தன பேர்த்துட்ட பேசுறோம், பழகுறோம். ம். ஒரு இந்த மாரி இல்ல. நியூஸ்லாம் கேட்கிறப்ப நம்மளுக்கு தோணும். ஆ. இந்த மாரிலாம் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தப்பு அப்படின்னு. ஆனா அந்த பையனுக்கு வந்து அந்த மாரி எக்ஸ்போஷரே இல்ல ப்ரோ. காலேஜு, வீடு, ரூமு, ஃபோனு இல்ல அது மட்டும் அதெல்லாம் தான். ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ. அந்த பொண்ணு எவ்ளோ ரொம்ப டார்ச்சர் பண்ணி சில ஐ மீன் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு பிசிக்கலா டார்ச்சர் அம்மாட்டயே பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைனா, அப்ப ஆ நெனச்சு பாருங்க. அப்ப ஒரு நெனச்சு பொண்ணு அவங்க பாருங்க. அம்மாட்ட சொல்ல ஒரு அம்மாட்டயே வந்து பொண்ணால சொல்ல முடியாத அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். எனக்கு வந்துட்டு இது கேட்கிறப்போ வந்து இவ்ளோ கேவலமா இருப்பானுங்க. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, இவனுங்க இந்த வரதட்சணை இந்த மாரி திருப்பி சொல்றானுங்கல்ல, இவ்ளோ கொண்டு வரணும் அப்படின்னு. அப்ப எதுக்கு ஆமா. இவனோட மோட்டிவ் என்ன? ஒரு பொண்ண வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்றோம் அப்படின்னா, அப்ப வந்து அதுதான். இப்ப வந்து அவன் வந்து ம். இப்போ காச மேரேஜ் பண்றானா? இல்ல பொண்ண ஆ. கேரக்டர பாத்தே எவனுமே இல்ல. இப்ப அந்த பொண்ணு வந்து கேரக்டர் வந்து இப்போ ஆ வேற மாரி கேரக்டரு. ம். கரெக்ட்டு. ம். இல்ல நான் ஜெனரலா சொல்றேன். இப்ப அந்த பொண்ணு வந்து ம். கேரக்டர் வைஸ் சரியில்ல. ம். ஆனா ம். வந்து ம். 100 ம். பவுன் போடுறாங்க. போடுறாங்க. நீங்க வந்து இப்போ சொல்ற மாரி ஸ்டாண்டர்டு எல்லாமே ம். ஆ அப்டின்னா மட்டும் ஒத்துப்பீங்களா? அதுதான் அந்த கொஸ்டின் எனக்கு. மொதல்ல இவன் வந்து இவ்ளோ லைக் நீங்க சொன்னீங்கல்ல, மேரேஜ்க்கு முன்னாடி வந்து இந்த மாரி இருக்கான், இந்த மாரி இது பண்றான்னு சொல்ட்டு. இது கூடவா ம். விசாரிக்காம வந்துட்டு அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு? ப்ரோ விசாரிச்சிருப்பாங்க ப்ரோ. விசாரிக்காம இப்ப உங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் கேரக்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். ம். 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 இப்ப வந்து நீங்க என்ன பத்தி ஒண்ணு ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பீங்க. இவருனா இதுதான். ம். 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 பட் எனக்குன்னு ஒரு பெர்சனல் இருக்கு. அந்த ம். பெர்சனல் டைம்ல நான் எப்படி இருப்பேன்னு யாருக்குமே தெரியாது. ம். 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 எல்லாத்துக்குமே ஒரு நெறைய முகம் இருக்கும். ஃபேமிலின்னு வந்தா ஒரு முகம். ம். என்ன பெர்சனல்னு ஒரு பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, இப்போ அந்த பொண்ணு உடனே வந்துட்டு ஆ வீட்டுக்கு வந்தால்ல, அவன் அவங்க அம்மாட்ட ம். சொல்ல முடியாத அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்டிங்கிற ஒரு ப்ரோ இதுக்காக ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்தால்ல. கன்வின்ஸ்டு தான் ப்ரோ. ஆ. போக்கூடாது. செட்டில் ஆயிரலாம். ஆஸ்திரேலியால போயிரலாம் அப்படின்னு பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணி அந்த மாரி கன்வின்ஸ்டு. ஸோ அதாவது நடுவுல வந்து ம். 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 ஆ அந்த சாகறக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஓகே. கன்வின்ஸ்டு ம். பையன் ம். வந்து ஆஸ்திரேலியால இருக்கான். சரி தம்பி கூடயே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணு பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணியிருக்கு. ம்ஹ்ம். ஸோ அந்த டைம்ல வந்து இவங்க ஃபேமிலில ஒரு ரிலேஷன் வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஃபங்ஷன்னு சொல்ட்டு. ஓகே. ஸோ இந்த பொண்ணுக்கு க்ளோஸு. இவங்க அப்பா சைட்ல ஓகே ஃப்ரெண்டு அப்படின்ற மாரி அப்பாவோட ஃப்ரெண்டு போல. அவங்க வீட்டு ம்ஹ்ம். ஃபங்ஷனுக்கு. ம்ஹ்ம். அந்த டைம்ல இந்த பொண்ணு இந்த வீட்ல இருந்தத பார்த்து அவங்க கேட்டிருக்காங்க, "என்ன இஷ்யூ?" அப்படின்ட்டு. ம்ஹ்ம். ஸோ இதுவரைக்கும் அந்த பொண்ண வந்து மைண்ட் வாஷ் பண்ணி, "வேணாம் இங்கேயே இருந்துரு" அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு அந்த பொண்ணு. ஓகே. அந்த டைம்ல ம்ஹ்ம். அவரு வந்து, "உனக்கு என்ன பிரச்சனை?" அவரு தான் ம். வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசியிருக்காரு. என்னன்னா, "நீ இந்த மாரி விட்டு வந்தேன்னா, உங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து கௌரவம் பிரச்சனை வந்துரும்." ம்ஹ்ம். ஸோ அந்த இன்டர்வியூல கூட பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருப்பாரு. ம்ஹ்ம். அதுதான். அவரு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 ஹார்ஸ் பேசியிருக்காரு அந்த பொண்ணுட்ட. ம்ஹ்ம். ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அப்டின்னா, இந்த விட்டு வந்துட்டேன்னா உங்க அம்மா, அப்பாவுக்கு கெட்ட பேரு. ம்ஹ்ம். இன்னொரு மேரேஜ் பண்ணா உங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து ஆ அசிங்கம். ம்ஹ்ம். நம்ம ஒரு குடும்பத்துல வந்து பொறந்துட்டு இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. அப்டின்னு அவரு ஒரு பக்கம் இது பண்ணி வச்சுட்டாரு. ம்ஹ்ம். இது வந்து சாகறக்கு ஒரு 2, 3 டேஸ்க்கு முன்னாடி. பொண்ணு வந்து அந்த இதுல தான் வந்து ஒரு டபுள் மைண்டுக்கு வந்துருச்சு. சோ நம்ம ஓகே. இருக்கக்கூடாது. ம்ஹ்ஹ்ம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அசிங்கம் அப்டின்ற மாரி. ஆ இந்த அளவுக்கு கேவலமா இருக்கானுங்க பாருங்களேன். ஒரு பணத்துக்காக ஒரு இப்ப வரப்போற பாருங்களேன், பொண்ண வந்துட்டு இப்ப அந்த இவ்ளோ பையனுக்கு டார்ச்சர் அவ்வளவுதான் பண்ணி இந்த பேர் மறந்துருவாங்க. இன்னொரு ஒரு ஒரு 2 மாசம், 3 மாசத்துல அந்த பையன் பேர் மறந்துருவாங்க. அது எப்பாச்சும் ம். ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா அந்த பையன் பேர் ஞாபகம் வரும். அவ்வளவுதான் ம். அந்த பையன் அவ்வளவுதான் ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னா, அவங்க ஃபேமிலி செட்டில்டு. இங்க ம். இந்தியால ₹20,00,000 ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ம். இதுதான் அவன் தப்பு பண்ணவன் ஜாலியா இருக்கான். இப்ப இந்த பொண்ணு தப்பே கிடையாது. சூசைட் ஆமா. பண்ணிருச்சு. இப்ப இவங்க அம்மா, ம். அப்பாக்கு இப்ப தானே கெட்ட பேரு. இத நினைக்க மாட்றாங்க. அதுதான் தப்பு. ம். ஆனா அந்த இல்ல வீடியோ பார்த்தீங்களா? அவங்க அம்மா அழுகுற அவரு வந்து எப்போ வந்து பெருமையா இருக்குன்னு சொன்னாரோ, அப்பவே புரிஞ்சு போச்சு. அந்த ஆளுக்கு வந்து பெத்த பொண்ண விட அவரோட கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி. ஆ.
ஒரு பொண்ணு இறந்து போயிட்டு, அத விட வந்து இவனுக்கு என்ன அப்படி பெரிய கௌரவம்? அது எனக்கு அது ஜெனரலா அது புரியல. மனசுக்குள்ள இருந்து அது உண்மையான இது வெளிய வந்துரும் உண்மையான ப்ரோ. இது அதுதான் வந்துட்டு நான் அவரு சொன்னேன். பேசுறப்ப வந்துருச்சு பாருங்க. எனக்கு வந்து ஆனா இன்னொரு அவங்க அம்மா கல்யாணம் பாத்தீங்களா? அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ரொம்ப வந்து ஒரு மாரி அத ம். பார்த்தாலே வந்து யாரா இருந்தாலுமே எவ்வளோ கல் நெஞ்சக்காரனா இருந்தாலும் அவன் ஃபீல் பண்ணுவான். இது வந்து எப்படின்னா, இந்த ஆளு வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணணும் ப்ரோ. நம்ம வந்து ம். நம்ம பொண்ண வந்து நம்ம இது பண்ணிறக் கூடாது. இப்படி வந்து கரெக்ட். நம்ம விட்டுறக் கூடாது. நம்ம ம். ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன இப்போ? என்ன தப்பு அதுல? அதுதான் ப்ரோ புரிய மாட்டேன்து. இப்ப அ வந்து அவங்க வந்து இப்ப அதுல அப்படி அது என்ன கௌரவம் இந்த ஆளுங்களுக்கு போகுதுன்னு எனக்கு புரியல ஃபர்ஸ்ட்டு சத்தியமா. ம். அது இந்த மெயினா அந்த பழைய பீஸுங்கலாம் இருக்காங்கல்ல, இன்னொருத்தன்ட்ட இவன கட்டிட்டு இன்னொருத்தன எப்படி இப்படி எங்க பண்றீங்க? அப்படின்ற மாரி ஆ, எங்க எங்க காலத்துலலாம் நாங்க அப்படி கிடையாது. ம். அந்த ஒரு கேஸ்ட் பிரைடு அதுக்கு போக இந்த ஒரு பிரைடு வச்சுக்கோங்களேன். அந்த எனக்கு இப்ப கௌரவத்த இப்ப வந்து வந்து எனக்கு இப்ப எனக்கு இன்னும் என்ன தோணுது அப்டின்னா, இப்போ வந்து இவங்க வந்து லைக் இந்த பொண்ணு வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. அதனால ம், வந்து இவ்ளோ கொடும பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. பட் வந்து ம். இன்னும் எவ்வளோ பேர் வந்து இந்த மாரி வெளில ஆமா சொல்ல சொல்லாம முடியாத அட்ஜஸ்ட் பண்ணி அதுதான் அவங்கட்ட இன்னமும் சொன்னேன். இப்ப வந்து நார்த் ம், இந்தியன்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ம், அதுவும் இதே மாரி தான். அவங்களும் வந்து ரொம்ப 200% வந்து மேக்ஸ்ல இருப்பானுங்க. ம், காசு ம், எனக்கு இதுதான் அப்படின்ற மாரி. ம், ம், ஸோ ம், அவங்கலாம் வந்து இந்த மாரி மீடியா கொண்டு வர முடிய மாட்டேன்து. ஸோ ம். பணம் இருக்கவன் இல்ல மீடியால காட்டுறான். நீங்க நார்த் இந்தியா விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இன்னும் தமிழ்நாட்ல வந்து இந்த மாரி அப்பர் மிடில் கிளாஸோ, இல்ல லோயர் மிடில் கிளாஸோ, இல்ல இந்த மாரி ஆமா ப்ரோ. பணக்காரங்க அந்த வெளியில பொண்ண டீசென்ட்டா வந்து உள்ளவங்களோ கல்யாணம் பண்ணணுன்றதுக்காகவே நெறைய பேர் ஓடிட்டு இருக்கானுங்க ப்ரோ. அதுதான் கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு அ, தெரிஞ்ச நியூஸே இவ்வளோ இருக்குன்னா, தெரியாத நியூஸ் எத்தன இருக்கு. அதேதான். இப்போ இன்னும் வந்து எவ்வளவோ பேர் வந்து இன்னமும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. ஐ மீன் இப்போ இந்த செகண்ட் வரைக்குமே நெறைய பேர் அட்ஜஸ்ட் ஆ பண்ணிட்டு அட்ஜஸ்ட் இருங்கன்னு அப்பா, பண்றாங்க. அம்மா அது வேணா சொல்லி உண்மதான். 50, 50ன்றத விட 60, 40ன்னு கூட சொல்லலாம். 60% அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இவ்ளோ இந்த மாரி கொடுமையெல்லாம் இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வெளியில சொல்லாம நெறைய பேர் இந்த மாரி சொன்னா கௌரவம் போயிடும். குடும்பத்த வந்துட்டு இந்த மாரி ஆயிடும். அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாதுங்கிற மாரி ஒரு 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 ஸ்லேவ் மென்டாலிட்டில எத்தன பொண்ணுங்க இருக்காங்கங்கிறது நெனச்சு நெனச்சு பார்க்கவே முடியல. எ ம், ம். இப்ப இந்த நியூஸ் வெளில வரல அப்டின்னா, இந்த இது வந்து இப்ப சொசைட்டில நடக்குதா? அப்டிங்கிற மாரிலாம் நெறைய பேர் கேட்குறாங்க. இந்த கரெக்ட். மாரிலாம் இருக்காங்களா? அப்டின்னு. பட் ஆனா வெளில சொல்லாம இன்னும் எவ்ளோ பேர் இருந்திருப்பாங்க. ம், ம். ஸோ ஐ ப்ரோ திங்க் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய வரும் ப்ரோ. ஸோ அது பார்த்தீங்க அப்டின்னா, அது நம்ம பேசினா மட்டும் பத்தாது. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்டின்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு அது அவன் அவேர்னஸ் அவன் இது வந்து தப்புன்னே புரிய மாட்டேங்குது. இது தப்புன்னு எப்போ ம். புரியுதோ, அப்பதான் அதாவது எப்டின்னா, இப்போ வந்து எப்டி நம்ம வந்து ஒரு பப்ளிக்லயோ, இல்ல ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்கிறது எவ்வளோ ஒரு அசிங்கமோ, அத ஆமாமா. விட இது அத பெரிய விட அசிங்கம், கேவலம். அத விட பெரிய அசிங்கம் என்ன அப்டின்னா, இந்த மாரி டவுரி வாங்குறது. ம், ம். ஏன்னா, ஒரு உனக்கு வந்து வரப்போற பொண்ண வந்து உன்னால வந்து அதுதான் எனக்கு என்ன காசு புரியலன்னா, இப்ப வாங்காம அத காப்பாத்த காச முடியல. பார்த்து நீ வந்து கல்யாணம் பண்றியா? காச இல்ல பார்த்து கல்யாணம் பண்றியா? இல்ல இல்ல வந்து ம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அ இப்ப வரப்போற பொண்ண வந்துட்டு, அவங்களோட அப்பா, அம்மாவோட காச வச்சு தான் பார்த்துக்க முடியும்னா, நீ என்ன ஆம்பள? கரெக்ட். எனக்கு அதுதான். அதுக்கே உனக்கு வந்து வக்கு இல்ல. அதுக்கு கூட வக்கு இல்லையா உனக்கு? ஒரு பொண்ண இல்லாட்டி நீ மேரேஜே பண்ணாத. நீ மேரேஜே ஃபினான்ஷியலா பண்ண தேவையில்ல. ஸ்டேபிள் ஆயிட்டு, நீ வந்து ம். உனக்கு கொண்டு போ முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி பண்ணாத. ஆ இது என்ன இதுல இன்னும் பிரச்சனை அப்டின்னா, வச்சு பார்த்துக்கிறதுக்குங்கிறது தாண்டி, அ ம், ஆல்ரெடி தே ஹேவ் லாட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஆல்ரெடி செட்டில் ஆகி எல்லாமே ஒரு பெரிய ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி, ஒரு பெரிய ஒரு பணம் பேக்ரவுண்ட் இருந்துமே, இந்த ம். மாரி கேவலமான இது வந்து எப்டின்னா, நீ வந்து உங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு காசு வாங்கிட்டு வா, இல்லன்னா நான் உன்ன டார்ச்சர் பண்ணுவேன் அப்டிங்கிறது அத பண்றதே வந்து எவ்ளோ பெரிய ஒரு கேவலமான விஷயம். ஆமாமா. இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இத வந்து ஒரு பிராக்டிஸாவே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ம், அப்பா, அம்மாவுமே வந்து இது அது வந்து இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணோட தட்டி கேட்க வேண்டிய அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவே, ம். "நீ அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா போணும். வாழ்க்கை போயிரும்மா. நீ வந்து இத அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்." அப்படிங்கிற சொல்றாங்கல்ல. ஆமா. இத ஃபர்ஸ்ட்டு மாத்தணும். இந்த பொண்ணோட அப்பா, அம்மா வந்து போல்டா வந்து, "நீ எப்புட்றா என் பொண்ணு மேல வந்து கைய வைக்கலாம்? நீ யார்றா ப்ரோ என்ன இது அதுதான். பண்றதுக்கு?" இப்ப என்னன்னா, அவங்க அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க, பொண்ண கேட்டிருந்தாங்கன்னா பெத்தவன் அமைதியா தான் போணும். பையன் பெத்தவன் ஸ்ட்ராங்கா ஆ, இருக்கலாம் அப்டின்ற ஆ அப்படிங்கிறத சொல்றாங்கல்ல. நான் என்ன ஆ. சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப இவரோட அப்பா, அம்மா வந்து போயிட்டு ஸ்ட்ரெய்ட்டா போல்டா வந்துட்டு, இந்த மாரி "நீ யார்றா என் பொண்ண இந்த மாரி பண்றதுக்கு? நீ யார்றா ம், இது பண்றதுக்கு? என் பொண்ண நானே பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு கூட்டு வந்து ஒரு வேற மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ம், இவன் ம். கௌரவம் இது அதெல்லாம் போயிட்டு போது. பட் அந்த பொண்ணு உயிரோட இருந்திருப்பாள்ல. கரெக்ட்டு. ஆ இப்போ நீ கௌரவம்லாம் உன் கௌரவம் எங்க போச்சு? பொண்ணு இறந்து போயிட்டாளே.
அவ்வளோதான். ம். இது ஆக்சுவலா இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, அந்த ஆளுக்கு வந்து இது கூட பொண்ணு இல்லங்கிறது கூட அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. என் ம். பொண்ணு வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கூடாதுன்னு இறந்து போயிட்டாளே! பெருமையா இருக்கு. அந்த அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொன்னதுக்கு அவர் பயங்கர ரிக்ரெட் பண்ணாரு தெரியுமா? அந்த வீடியோக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து அந்த ம். வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்காது. ம், ம், இன்னொரு வீடியோல சொல்லிருப்பான் அவன். அந்த ம். பதட்டத்துல சொல்ட்டேன் அப்படின்ற மாரி. அது பதட்டம் பதட்டத்துல தான் கிடையாது. உங்களுக்கு வந்து உள்ள இல்ல. உள்ளுக்குள்ள உள்ளது பதட்டத்துல தான் வெளியில வந்து உண்மை வெளிய வரும். அது வந்து எல்லாருமே சொல்லி இந்த மாரிலாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரு மேபி இந்த மாரி சொல்லியிருக்கலாம். அத ரெக்ரெட் ம். பண்றேங்கிற மாரி சொல்லியிருக்கலாமே தவிர, இது நெறைய பேரு உள்ள இருக்கிற அந்த இதுதான். அந்த ம். அழுக்குன்றீங்களா? அதான் சொல்றேனே, இப்ப நெறைய இது பார்த்துக்கோங்களேன். நெறைய நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெறைய கேஸஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்ல. லவ் மேரேஜ்னால கௌரவ கொலை வந்துட்டு எவ்ளோ டிஸ்ட்ரிக்ட்ல எவ்ளோ அது இதுல ஆணவ பண்ணியிருக்காங்க. கொலை. ஆமா ஆணவ ப்ரோ. கொலை. ம். ஸோ இந்த மாரி மென்டாலிட்டிலாம் இவனுங்கலாம் இருக்கிற வரைக்கும் சத்தியமா இந்த மாரி அந்த மாரி ஆளுங்க கொலை வந்து அதிகமா நடக்குறது எப்படி அப்படின்னா, அந்த இந்த கேஸ்ட். இந்த சைடு ம். லைக் மதுரை, ம், ம், சிவகங்கை அந்த மாரிலாம் ம். ஆக்ரோஷமா இருப்பானுங்க. கல்யாணத்துக்கு போறதே அருவாளோட தான் போவானுங்க. மாப்பிள்ளை இவன் நம்மாளா பாரு இல்லாட்டி வெட்டிறலாம் அப்படின்னு. ஒர்ஸ்ட்டு ப்ரோ. ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ஆ அதான். அ இத மாத்தணும் அப்டின்னா, லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? லைக் இதெல்லாம் வந்துட்டு மாத்தணும் சொசைட்டில அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரோ நம்ம சொசைட்டில டிஸ்கஸ் பண்ண மாரி. மாத்தணும் அப்படின்னா, லைக் என்ன அவேர்னஸ் அத பத்தி புரிதல் இருக்கணும் ப்ரோ. டவுரின்னா ம். என்னன்றது. இப்ப ஆ நம்ம ஓகே. பேசுறோம்ல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே 95% யாருமே அத பத்தி ம், ம், எக்ஸ்பெக்ட் ம். பண்ண மாட்டாங்க. ம், ம், ம். இன்னும் நெறைய பேர்த்துட்ட ஜெனரலா வாங்குறவன்ட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டவுரின்னா என்னது அப்படின்னு. ம், ம், அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவங்க ம். சொத்து குடுக்குறாங்க, பொண்ணு கட்டி குடுக்குறவன் சொத்த குடுக்கணும். ஸோ அந்த ஆ. மாரி ஒரு டாபிக் வரும். அதோட ஆமாமாமா. ஃபர்ஸ்ட் கரெக்ட்டு. இப்ப இதுக்கு இன்னொரு இவனுங்க குடுக்குற முட்டு என்ன தெரியுமா? இது ஆ வந்து எப்டின்னா, இப்ப பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக, பொண்ணுக்கு வந்துட்டு பொண்ணு வெறுங்கையோட போறதா என்னடா இன்னொரு பெரிய இதுக்கு. சேஃப்டி? இந்த காலத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே தெரியும். ஆ. சொல்லுங்க. இல்ல அந்த நான் என்ன பொண்ணே கேட்கிறேன் வந்து அப்டின்னா, பாத்தீங்க அந்த பொண்ணு இப்போ வந்துட்டு நெறைய பொண்ணுங்க வந்து வேலைக்கு போறாங்க. இல்ல நெறைய பொண்ணுங்க வந்து எல்லாமே பண்றாங்க. ஆ. மத்த ஐ மீன் இப்ப அந்த காலம் மாரி கூட கிடையாது. அ ம், லைக் ம். யாரும் ப்ரோ படிக்காமலாம் இப்பவுமே அந்த பாத்தீங்க மாரிலாம் இல்ல. அப்டின்னா, பசங்களோட பொண்ணுங்க நெறைய சேலரி வாங்குறாங்க ப்ரோ. நெறைய சேலரி வாங்குறாங்க. நெறைய ஐ நெறைய மீன் நெறைய ஃபீல்ட்ல வந்து ப்ரூவ் பண்றாங்க. ப்ரூவ் பண்றாங்க. எ நெறைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நெறைய கடை ஸ்டார்ட் அப்ஸ் அந்த நெறைய மாரி இருக்கு. நம்மளுக்கு ஸ்டார்ட் தெரிஞ்சே அப்ஸ் ஸ்டார்ட் நெறைய அப்ஸ் இருக்கு. எவ்வளோ இருக்கு. தெரியாம ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளோ இருக்கும். ஆ லைக் ஒரு நார்மல் ஒரு பிசினஸா இருக்கட்டும். எந்த பிசினஸா இருந்தாலும் நல்லா பண்றாங்க. ஐ மீன் ஃபேஷன் ம். டிசைனிங் அந்த மாரிலாம் நெறைய சம்பாதிக்கிறாங்க. நெறைய இதுல இருக்காங்க. பட் வந்து ஆ ஆனாலுமே வந்து இவனுங்க என்ன சொல்றானுங்க அப்டின்னா, பையன் வீட்டுக்கு தானே போறோம், அ அனுப்புறோம் அப்டின்னு. நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, ஆனா பையன் வீட்டுக்கு அனுப்ப என்னடா ஜெயிலுக்காடா அனுப்புறீங்க? காசு குடுத்து இது பண்றது. அதேதான். நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, நீ போற ஓகே. போக்குல பார்த்தா, இப்போ வந்து ம். பையன் வீட்ல வந்து டவுரி குடுக்க ஆரம்பிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். பொண்ணு வீட்டுக்கு போறப்பா, பார்த்து இருந்துக்க. பொண்ணு வந்து உன்ன இது பண்றோம். அப்டின்ற அ மாரி. ஸோ அதான் இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் ப்ரோ. லைக் நம்ம எப்படி வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாரி இந்த பெண்களுக்கு வந்து எப்படியோ படிப்பு உரிமை வேணும், சம உரிமை வந்து ம், கிடைக்கணும், சொத்து உரிமை கிடைக்கணும்னு நம்ம ம். என்னென்னலாம் ரீஃபார்ம் பண்ணோமோ, அந்த ஆமா. மாதிரி இது கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். ப்ரோ அப்படி அந்த இல்லன்னா காலத்துல டவுரி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ம், இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பானுங்க. வுமன்ஸ் ஈக்வாலிட்டி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி. அவனே ம், பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டா லைக் அவன் ஒரு ஒரிஜினல் கேரக்டர் எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சைடுல வந்து வுமன் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருப்பான். வுமன்ஸ் ம், வரக்கூடாது. இவன் ம், இவன் பேசுறான்ல இப்போ ஜெண்டர் ஈக்வாலிட்டி, வுமன பத்தி, ம், வுமன் தான் ம், உமனுக்கு வந்து இது முன்னுரிமை கிடைக்கணும் அப்டின்ட்டு. இவன் ம், இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்தா, இவனால அக்செப்ட் பண்ண முடியாது. ம், 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 ம். ஸோ இவன ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆ, இவனால ஆ, ரீப்ளேஸ் பண்ண ஆ, முடியாது. ஆ. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப்ரோ. அப்டின்னா ம். என்ன? அந்த கான்செப்ட் இருக்கிறக்கும், இல்லாததுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது இல்ல இது இல்லாதது தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறத விட, இது வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க மைண்ட்ல ஏறிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது பிராக்டிஸா ஒன்ஸ் இட் பிகம்ஸ் எ பிராக்டிஸ் ரைட். இப்போ வந்து ஒரு ம், பழக்கவழக்கமா மாறிட்டுனா, அது நீங்க ம், என்னதான் புரிய வச்சாலுமே, அது அவங்களோட மனசுனால ஏத்துக்க முடியாது. ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு கேஸ்ட் பத்தி எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். இப்போ வந்து நெறைய வில்லேஜஸ்ல வந்து இன்னமுமே வந்து அன்டச்சபிலிட்டிய வந்து இன்னும் கடைபிடிக்கிறாங்க. நெறைய வில்லேஜஸ்ல. ம். இப்போ வந்து ஒரு கரெக்ட். பர்ட்டிகுலர் கேஸ்ட் வந்துட்டு வந்தாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அவங்கள தொட்டு பேசவும் மாட்டாங்க. அதான் அவங்கள தொடக்கூட மாட்டாங்க சம் டைம்ஸ்லாம். வீட்டுக்குள்ள விட ஆமாமாமா. மாட்டாங்க. சில டைம்லாம் பார்க்க கூட மாட்டானுங்கன்னு நெனைக்கிறேன்.
ஆ. ஸோ வந்துட்டு இன்னும் அந்த காலத்துல இன்னும் மோசமா இருந்துச்சு. அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவ தாண்டி போகும்போது செப்பல் போடக்கூடாது. செப்பல வந்து கையில ம். எடுத்துட்டு போணும். சைக்கிள்ல ம். போகக்கூடாது. இறங்கி தள்ளிட்டு போணும். அதேபோல மீன் அந்த மாரி கூட அந்த அந்த மாரி மாரி பில்டிங் வரக்கூடாது. இருக்கிறதுனால தான் வந்து இப்ப இந்த மாரி கெட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அது வந்து இப்ப எப்படி மாறியிருக்குன்னா, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த மாரி மாறியிருக்கு. ம். தெருவுக்குள்ள வரலாம், இது பண்ணலாம். வீட்டுக்குள்ள அந்த மாரி கொஞ்சம் மாறியிருக்கு. பட் வந்து இது வந்து அவனுங்கள்ட்ட போய் சொல்லுங்களேன். நீங்க ம். நான்லாம் இப்ப வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசு ஆள் வந்து அந்த ஏரியால வந்து இந்த மாரி கேஸ்ட் வெறியோட இருக்காரு. நான் போயிட்டு சொல்றேன். எல்லாருமே ம். வந்துட்டு சமம் தான். யாருமே ஆ. வந்து இது கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம மேல பாஞ்சிருவாருன்னு நெனைக்கிறேன் அவரு. இல்ல அவரால ஏத்துக்க முடியாது அந்த விஷயத்த. அந்த ப்ரோ விஷயம் ஒத்துக்க மாறவே மாட்டாங்க ப்ரோ. ஆ நீ சொன்னீன்னு அதுதான். வச்சுக்கோங்களேன், உங்கள எப்படி ம், தெரியுமா பார்ப்பாங்க? இவன் ம். யார்றா அவன்? வெளில போயிட்டு இது பண்ணிட்டு வந்தான். படிச்சுட்டு வந்துட்டான். பெரிய ஆள் ஆயிருவானா? நான் அதுதான், அதுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் எக்ஸ்பீரியன்ஸே உன் வயசு அப்படின்றானுங்க ஒரு டயலாக். அதுதான், இந்த மாரி அதுதான். இப்போ கெழட்டு இ பசங்கள பார்த்தாலே எனக்கு அதான் டென்ஷன் ஆகும் தெரியுமா? உடனே ஒரு இல்ல டயலாக் போட்டுருவானுங்க, என் அனுபவம் தான் உன் வயசு அப்படின்னு. அதான். இப்போ வந்து இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த மாரி நம்ம மாரல்லி இது வந்துட்டுனா அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே, இட் பிகம்ஸ் எ பிராக்டிஸ் ஃபார் தெம். இது வந்து ஒரு பழக்கவழக்கமா மாறுனதுனால, அவங்களால இத மாத்திக்க முடியாது. இப்ப எப்டி காலையில ப்ரோ எந்திரிச்ச உடனே மாத்துறது பிரஷ் பண்ணணும். மாத்தலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ. நான் இத ஏன் அக்செப்டன்ஸ் சொல் வேணும். இல்ல, இல்ல. இது வந்து நான் ஏன் சொல்றேன், திருப்பி திருப்பி இது பழக்கவழக்கம்னு சொல்றேன் அப்டின்னா, இப்ப டவுரியுமே ஒரு பழக்கவழக்கமா மாறிட்டு. இப்ப நம்ம இதுல அதுதான். ஓகேவா? இப்ப நானும் நம்ம 2 பேருமே ஒரே டாபிக் தான். என்னன்னா ம். அக்செப்டன்ஸ் இருக்கணும். ம். இது இல்ல இல்ல அந்த அப்படின்னா அக்செப்டன்ஸ் இருக்கணும் ப்ரோ. அத நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அத கொண்டு வரதுக்கு என்னென்ன மாரி பண்ணலாம் ஆ அப்டின்னா, கரெக்ட், கரெக்ட். ஒரே ஒரு வழி என்னன்னா, இது வந்து ஒரு கொண்டு வரணும். இப்ப எப்படியும் வந்து கோயிலுக்குள்ள வந்து ஒரு பர்ட்டிகுலர் காஸ்ட் வரக்கூடாதுங்கிறது முன்னாடியே ஒண்ணு இருந்துச்சுல்ல. அது எப்படி ஒரு ம், லா கொண்டு வந்து, எப்படி சட்டத்த மீறி நீ வந்து பண்ற அப்படின்னு பார்த்துரலாம் அப்படிங்கிற மாரி ஒண்ணு கொண்டு வந்து, இப்ப எல்லாருமே எல்லாரோட கோயிலுக்குள்ளயும் யார் வேணாலும் போலாம். ஐ ம். மீன் எந்த காஸ்ட் இதுவா இருந்தாலுமே எந்த கோயிலுக்குள்ள வேணாலும் போலாங்கிற மாரி ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ ஆமா. அந்த மாதிரி அ என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுரி வந்துட்டு ஒரு இல்லீகலா மாத்தணும். டவுரி ம், வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க அப்படின்னா, அதுல நீங்க வந்துட்டு அப்போ ஒரு பயம் வரும்ல. இது வந்து சட்டத்துக்கு எதிரானதுன்னு நீங்க கொண்டு வந்தா மட்டும் தான் வந்து இத சேஞ்ச் பண்ண முடியும். ஐ திங்க். கரெக்ட். அப்பதான் ஏன்னா இது ஒரு பழக்கவழக்கமா மாறியிருந்தாலுமே, இது தப்புங்கிறது எப்போ உணரும் அப்படின்னா, லாஃபுல்லி இட்ஸ் லைக் அன் இல்லீகல் திங் அப்படிங்கிற மாரி எப்போ மாறுதோ, அப்பதான் வந்து இது தப்புங்கிறதே வந்து தெரியும். ம், ம். ஸோ இது கண்டிப்பா பண்ணணும். கவர்ன்மெண்ட். ஏன்னா இது கேவலமான பிராக்டிஸ் ஆக்சுவலா. ஆப்வியஸா வந்து நீங்க சொல்றது வரணும். ம். வர்றக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம்லாம் வர்றக்கு சான்ஸே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். ம். ஆ. பட் வந்து பட் ஆனா இது ட்ரை பண்ணணும் ப்ரோ. இது அப்படி விடக்கூடாது. இன்னும் இப்போ ஒரு ரித்தானியா மாரி இன்னும் அடுத்து யாரும் இந்த மாரி இறந்து போகக்கூடாது. ம், ம். ப்ரோ ம். இந்த நியூஸ் வந்து எனக்கு இன்னொரு 2, 3 டேஸ்லயே மறுபடியும் இன்னொரு பொண்ணு இறந்துட்டான்னு நெனச்சேன். 1 வீக்லயே மேரேஜ் பண்ணி இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அத கேள்விப்பட்டீங்களா? மேக்ஸ் ம். 1 வீக் டூ 3 3 டேஸ் டூ 1 வீக்குள்ள ம். அதே நியூஸ். ஒரே மாரி 1 சிஆர் குடுத்து ஏதோ பவுன் குடுத்துருப்பாங்க போல. 1 சிஆர் குடுத்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் டார்ச்சர் பண்ணி, ம். அந்த பொண்ணு வந்து அந்த பையன் வீட்லயே வந்து தூக்கு மாட்டி இறந்திருக்கு. ம். ஸோ ம். நீங்க ம். அது கூட ரிசர்ச் பண்ணி பாருங்க போயிட்டு. ஓகே. ஸோ லைக் இந்த என்னோட மாரி உங்களுக்கு சின்ன அ சின்ன எ விஷயம் நடந்துட்டே தான் இருக்கு. ஆ பட் உங்களுக்கு பெருசா நடக்கிறது வந்து இந்த மாரி ஒரு பெரிய ஒரு மீடியால தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. கரெக்ட் ப்ரோ. இப்ப அவங்க இறந்து போனா தான் நம்மளே வந்து இப்ப இந்த இத பத்தி பேசுறோம். இந்த டாபிக் பத்தி பேசுறோம் கரெக்ட்டுங்களா? இல்லன்னா நம்ம வந்து ஆமா. இத டிஸ்கஸ் பண்ணாமலே இருந்திருப்போம். இது வந்து ஒரு ம், டேபு மாரி போயிருக்கும். லைக் வந்து இத ம். வெளியில சொல்லக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு பிராக்டிஸ் தான். இதெல்லாம் நார்மலைஸே பண்ணக்கூடாது ஆக்சுவலா. இந்த மாரி அதான், டொமஸ்டிக் அதான். வயலன்ஸ வந்து நார்மலைஸ் பண்ணவே கூடாது. இதுல ம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றாங்கல்ல, லைக் இப்போ வந்து அந்த பையன் வீட்ல வந்து இந்த மாரி அந்த பொண்ண வந்துட்டு அடிக்கிறது, இந்த மாரி ஆமா. ஏதாச்சும் பண்றது, அந்த மாரி பண்றப்போ, இது வந்து ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு மாட்டேங்குது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அந்த பொண்ண வந்துட்டு நீங்க வந்து பொண்ண கூட்டிட்டு போயிருங்க. இந்த பொண்ணு திருப்பி இந்த வீட்ல வாழ முடியாதுங்கிற மாரி மாப்பிள வீட்ல சொல்லிருவாங்களோ அப்டிங்கிற ஒரு பயம், பொண்ணு வீட்ல. ம், ம், இன்னொன்னு வந்துட்டு கௌரவம். பொண்ணு வந்து நம்ம ம். வீட்ல இருந்தா சொந்தக்காரவங்கலாம் நம்மள என்ன நெனைப்பாங்க? நம்மள தப்பா அதான். நெனைப்பாங்களே! அப்படிங்கிற ஒரு கௌரவம். இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, இத அக்செப்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல. மெயின் ரீசன் இதான் ப்ரோ. நீங்க ம், சொன்னீங்க இல்லையா? ம். இது வந்து ஒரு தப்புங்கிறத அக்செப்ட் பண்றதுக்கே அவங்க மனசு இல்ல. ஏன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா, அது வந்து சொசைட்டில நம்மள தப்பா நெனைப்பாங்களோ! நமக்கு அடுத்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து யாரும் பொண்ணு குடுக்க மாட்டாங்களோ! ம். அப்படிங்கிற மாரி ஒரு கேவலமான ஒரு மென்டாலிட்டி. இது வந்து அந்த ப அந்த ப அந்த பை அதாவது அந்த பொண்ணோட அப்பா மாறுனா
மட்டும் இது வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுங்கிறது கிடையாது. பட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் இல்ல ஸ்டெப் ப்ரோ, அந்த அந்த பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் தம்பி ஆஸ்திரேலியால இருக்கான். ம். பட் அவங்களுக்கு அந்த கல்ச்சர் இப்ப நம்ம எப்படி பேசுறோம் அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப நம்ம சொல்ல முடியாது இல்லையா எல்லாருமே அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. இல்ல. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதாவது இப்ப அவங்களோட சொந்தக்காரவங்க இப்படி நெனைப்பாங்க, சொந்தக்காரவங்க அப்படி இருக்கானுங்கங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்னு வந்து ம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இவங்க அப்பா தான் எடுக்கணும். என் கரெக்ட். சொந்தக்காரங்க என்ன நெனைச்சாலும் பரவால்ல. என் கௌரவம் போனா எனக்கு என்ன பெரிய கௌரவம்? என் பொண்ண விட என்ன கௌரவம்? என் பொண்ணோட ம். உயிர விட என்ன கௌரவம்னு எப்போ அவங்க அப்பா நெனைக்கிறாரோ, அப்போ தான் சேஞ்ச் ஆகும். மேபி அந்த பையனுக்குமே வந்துட்டு ஏன் இந்த மாரி ப்ரொக்ரெசிவா திங்க் பண்ற ஒரு ஃபேமிலி இருக்க மாட்டாங்களா என்ன? பொண்ணு குடுக்குறதுக்கு ரெடியா? கரெக்ட். அதெல்லாம் இருப்பாங்க. ம். ம். ப்ரோ எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் இருக்கு ப்ரோ பேக்ல. ம். பட் நம்ம அதை எப்படி எடுத்துட்டு போறோம் அதான் அப்படின்றதுல தான் இப்போ இருக்கு. அவ வந்துட்டு அவ நெனச்சது என்னன்னா, நம்ம வந்து எங்க அந்த வீட்டுக்கு போனா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. நம்ம அப்பா வீட்ல இருந்தாலுமே வந்து நம்மள வந்து ஏதோ ஒரு சுமையா இருப்போமே! ஆ அப்படிங்கிற மாரி தாட்ல வந்துட்டு அவ வந்து அந்த மாரி இது பண்ணிட்டா. பட் நெறைய பேர் ம். சொல்லுவாங்க, அவ போல்டா முடிவெடுத்திருக்கலாமே! பட் ஆனா அந்த பொண்ணோட இடத்துலேருந்து பார்க்கிறப்ப தான் அந்த வலி தெரியும். ஒரு இஷ்யூ இப்ப நம்மளே பாருங்களேன், ஒரு இஷ்யூ வருது. ம். அத நம்ம ம். ஃபேஸ் பண்றப்போ உங்களுக்கு 1000 சிந்தனை ஓடிட்டே இருக்கும் பேக்கிரவுண்ட்ல. ம். அந்த ம். டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா சொன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ம். ம். ஸோ ம். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ற மாரி பேசினோம்னா வந்து உங்களுக்கு என்ன பண்றது? அப்படின்ற எந்த பொண்ணுமே அதான் ப்ரோ. பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா, சூசைடா இருக்கட்டும், இந்த சூசைட்ல வந்துட்டு மெயின் இது வந்துட்டு என்னன்னா, டக்குனு ஒரு ட்ரிகர் ஆகி எடுக்கிற முடிவு தான். ம். இப்போ நீங்களுமே இருக்கோம், நானுமே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்ப டக்குனு இந்த மாரி நம்மலாம் ட்ரிகர் பார்த்திருந்தோம்னு ஆயிட்டுனா, வச்சுக்கோங்க. இப்போ என் நான்லாம் கையில எத்தன டைம் செத்துருக்கணும் தெரியுமா? அ கரெக்ட்டு. செத்து செத்து விளையாடுவோமாங்கிற மாரி செத்து செத்து அதுதான். அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. 1000 பிரச்சனை இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ கரெக்ட் தான். இது வந்து என்ன இது என்ன பிரச்சனை அப்டின்னா, அந்த டக்குனு அந்த செகண்ட்ல ட்ரிகர் ஆகி எடுக்கிற முடிவு தான் ப்ரோ இது. நம்ம ம். யோசிச்சு நிதானமா அது யோசிச்சு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இது இருந்துச்சு அப்டின்னா, இந்த இது அதனால தான் இது நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மாரி ஒரு டிப்ரஷன்ல இருக்கிறவங்களோ, இல்ல இந்த மாரி ஒரு சினாரியோல உள்ளவங்கள கூட வந்துட்டு நம்ம ஒரு ஆறுதலா 2, 3 வார்த்தை சொல்லணும். ம். அவங்களுக்கு ஹோப் குடுக்குற மாரி நம்ம பண்ணணும். மெயினா இந்த அப்பா, அம்மா வந்து அத பண்ணியிருக்கணும். ஆ நீ அப்பமா இல்ல அந்த பொண்ணு அட்லீஸ்ட் யார்ட்ட கம்ஃபர்டபுளா இருக்கோ அத அட்லீஸ்ட் ஓப்பன் அப் பண்ணி பேசியிருக்கணும். ஓப்பனா ஃபிரெண்ட்ஸு, பண்ணி கொலீகு, ஆ அண்ணன். ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருக்கணும் ஒண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் ஆ. குடுக்கணும் இன்னொன்னு. இன்னொன்னு வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை வந்துட்டு, வீட்ல வந்துட்டு இவங்க அப்பா, அம்மா பிரஷர் போட்டுறக்கூடாது. அவள்ட்ட ஆறுதலா 2 வார்த்தை சொல்லியிருக்கணும். ஏன்னு வச்சுக்கங்களேன், ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த பையன் வீட்டு ம். சைட்லயும் பிரஷரு, இந்த பொண்ணு வீட்டு ம். சைட்லயும் பிரஷரு. ஆ அதுதான் ப்ரோ. ஸோ இது பொண்ணு நடுவுல மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு அதான் இதாயிடுச்சு. அவளால வந்துட்டு வாழவே முடியலங்கிற மாரி டக்குன்னு அதான் நீங்க சொல்றீங்கல்ல, ஆஸ்திரேலியா போறதுக்கு வந்து எல்லா பிளானும் பண்ணிட்டு, அந்த சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாரி சொல்லி, "உங்க அப்பாவோட கௌரவம் போயிருமா?" அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவளுக்கு கில்ட்ட ஏற்படுத்திட்டாரு அவரு. ஆமா. கரெக்ட்டுங்களா? கரெக்ட், ஸோ அந்த கரெக்ட். கில்ட் ஏற்படுத்தி அந்த ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவு தான் ப்ரோ இது. இத ம், வந்து ம். என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, அதான் அந்த டக்குன்னு அவளுக்கு வந்து ஆக்சஸிபிளா இருந்திருக்கு. கையில பூச்சிக்கொல்லியோ ஏதோ சம்திங் ஏதோ பாய்சன் சாப்ட்டு ஆ இறந்துட்டு. ஸோ அதான் ஆ டக்குன்னு ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவு. நீங்களா இருந்தாலுமே நானா இருந்த மாரி தான். ஒரு செகண்ட்ல அத யோசிச்சுட்டோம் அப்டின்னா, ம். அந்த மாரி ஆயிடும். ஸோ இதான். அதுலருந்து மாற முடியாது. ஸோ சூசைட் இஸ் நாட் எ சொல்யூஷன் ஆக்சுவலி. கரெக்ட் தான் ப்ரோ. ம். இது நான் சொல்லக்கூடாது. பட் யாஹ்! ஏன் நீங்க பண்ணலான்னு முடிவுல இருந்தீங்களா என்ன? இல்ல. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஓகே. ஸோ அதுதான். அ எப்பவுமே வந்து ஒரு என்ன ஒரு இது இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிவ்க்கு வந்துட்டு யாராச்சும் இருக்கணும். கரெக்ட், கரெக்ட். இந்த மாரி சினாரியோல நம்ம வந்து யாராச்சும் பார்த்தோம் அப்டின்னா, சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. ம். அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலா ஒரு 2 வார்த்தையாச்சும் பேசணும். அவங்கள உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, ஆ. ஆ பட் அவங்கள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். அதான், அதான் ப்ரோ. ம். அப்ப ஆறுதலா எனக்கு ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. ஓகே. ஜிம்முக்கு போங்க. உங்களுக்கு சூசைட் பண்ணணும்னு தாட் வந்துச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஒரு ஜிம்முக்கு போங்க. 6 பேக் வைக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. ஸோ அது அந்த 6 வைக்கிறதுக்கே ஒரு பேக் 2 வருஷம் ஆயிரும். கரெக்ட்டு. சூசைட் பண்ற இல்ல தாட்ட விட ஜிம்முல போய் உடம்பு வெயிட் தூக்குறத பார்த்து நம்மளுக்கு வலி வந்து கரெக்ட். இல்ல இப்ப நீங்க ஏதாச்சும் ஐ மீன் இந்த சினாரியோ நான் எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, டிப்ரஸ்டா உள்ளவங்களுக்கு சொல்றேன். சில பேர் ம். டிப்ரஸ்டா இருந்துட்டு நான் சூசைட் பண்ணணும். எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்டின்னு சொல்றவங்க வந்து ஸோ தயவு செஞ்சு சூசைடல் தாட்ஸ்லாம் வந்துச்சுன்னா, கம்முனு எந்திரிச்சு போயிட்டு அடுத்த வேலைய பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து அடுத்த வேலைலாம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு எப்டி சூசைட் தாட் வரப்போ எப்டிங்க அடுத்த வேலைய பார்க்க அவங்களுக்கு தோணும்? அடுத்த வேல இந்த சென்ஸ் உனக்கு வந்து
அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. சூசைட் தாட்ஸ் இருக்கப்போ உனக்கு நார்மல் ஒர்க் பார்க்க முடியாது. பட் ம். வீட்டுக்கு போயிட்டு வீட்ல உட்காந்து பேசுறதோ, யாருக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ம். ஃபர்ஸ்ட்டு இப்ப வந்து உங்களுக்குன்னு யார்ட்டயாவது ஒரு பேசணும். அ மனசுல உள்ளத வெளியில சொல்லி பேசினா தான் அந்த ஒரு இதே வரும். அந்த ஒரு ம். ரிலீஃபே கிடைக்கும். அதுதான். ம். அதேபோல லைக் இந்த கேஸ்ட் சொன்னீங்கல்ல. ஆமா ப்ரோ. இந்த கேஸ்ட் தான் வந்து இதுக்கு பேஸ் அப்படிங்கிற மாரி. ம். ஆ ஸோ இந்த டவுரிக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஒரு லா மாரி கொண்டு வந்து டவுரிய வந்துட்டு ஒரு இல்லீகலா மாத்தணுங்கிற மாரி சொல்றோம்ல. ஆமா. அந்த மாரி இந்த கேஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன சொல்யூஷனா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? அத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா? கேஸ்ட் சொல்யூஷன்ன்றது வந்து மெயின் வந்து நீங்க லைக் இப்ப இருக்க ஜெனரேஷனே வந்து அந்த தான் கேஸ்ட் ஓரியன்டடு, டவுரி ஓரியன்டடு அப்படின்ற மாரி. ம். எல்லாமே வந்து என்ன எல்லாருமே ஒரே ஆளுங்க தான். அந்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ம், ம், ம். ஸோ ஃபாரின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உனக்கு அந்த மாரி இருந்திருக்கும். ஸோ ம், அங்கலாம் வந்து கிறிஸ்டியானிட்டி ஸோ அந்த மாரி ம். பார்க்குறாங்க. ரிலிஜன் பேஸ் பண்ணி ரிலிஜியனு, கலர் ம். பேஸ்டு மெயினா. கலர் தான் அங்க. ஓகே. ஸோ அதாவது அந்த இப்ப பார்த்தீங்க காலத்துல நீங்க சொல்றது. ம். அந்த காலத்துல நான் இப்ப சொல்ல. அப்ப ம். இருந்து உங்களுக்கு சடன் சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ம். பிளாக் பீப்பிள்ஸு எல்லாமே ம். அக்செப்ட் பண்றாங்க. இப்ப நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒலிம்பிக்ஸ்லாம் ம். ஒரு கண்ட்ரிக்கு ரெப்ரசன்டேட் பண்றான் அத்லெட்டிக்ஸ் அப்படின்னா, யுஎஸ்ல பாருங்களேன், எவன் வெள்ளையா இருக்கவன் ஓடுறான் சொல்லுங்க. ம். ம். யாருக்கு டேலண்ட் இருக்கோ ஆ. அவங்க இல்ல மேக்ஸிமம் அந்த பிளாக் பீப்பிள்ஸ் தான் ஓடுறானுங்களே ஏன்னா ஒலிம்பிக்ஸ்ல. அவங்களோட ஜீன் வந்து இந்த மாரி லைக் வந்து அத பிளாக் மட்டும் பீப்பிள் அக்செப்ட் பண்றானுங்க. அவன் கண்ட்ரிக்கு கோல்டு வருதுன்னா மட்டும் அக்செப்ட் பண்றான். ம். அதே மாரி தான். இப்போ ம். நம்ம ஊர்ல வந்து ஒருத்தனுக்கு இப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நல்லது நடக்கணும் இவன் மூலியமா அப்படின்னா, அவன் ம். வேற கேஸ்ட்டா இருந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ம். ஸோ அவன் மூலியமா ஏதோ ஒரு பிரச்சனை இப்ப 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் அவன் கேஸ்ட்டு, இன்னொருத்தன் வேற கேஸ்ட்டு. 2 ம். பேத்து மூலியம் பிரச்சனை நடக்குதுன்னா, அவன் சப்போர்ட் பண்றது அவன் கேஸ்ட்டுக்கு தான். அந்த பையனுக்கு அவன் ம். சப்போர்ட் பண்ண கிடையாது. அவன் கேஸ்ட் அந்த நேம வந்து நிறுத்த வைக்கணும். ஆஹா. ஆக்சுவலா இந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்து எவ்வளவோ ப்ரொக்ரெசிவா இருக்கு. அப்புறம் சென்னையில ஏன்னா வந்து உங்களுக்கு பயங்கரமான கேஸ்ட் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதான். இப்ப இந்த கேஸ்ட்ங்கிறதே வந்து எத பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகும் அப்டின்னா, ஆ இந்த மாரி இவங்களோட கேஸ்ட் என்ன அப்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சா தான் ஃபார்ம் ஆகும். ஆமா. கரெக்ட்டுங்களா? பட் கரெக்ட். சென்னை ப்ரோ வந்து அதுதான் இப்ப இட்ஸ் லைக் ஏதோ எ ஹப். இப் ஹப்பு ம். ம். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, இவனுங்க மாரி கையில வந்து கயிற கட்டிப்பானுங்க. இந்த கலர் தான். ப்ளூ, கரெக்ட். பச்சை, மஞ்சளு, ரெட்டு, பிங்க்கு, பால் பச்சை ம். எல்லா கலரும் கட்டிட்டு வருவானுங்க. ஸோ ம். அந்த மாரி ஒரு முதல்ல அடிக்கணும். அவனுகிட்ட போயிட்டு நீங்க கேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மீனிங்கே என்னன்னே தெரியாது. ஆ ஸோ அதேபோல ஸோ இப்ப அந்த நம்ம மாரி என்ன ஃபார்ம் ஆறதெல்லாம் எதனால அப்படின்னா, ம். ஊர்ல இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருப்பானுங்க. ம். ஸோ அவங்க வந்து ஒரு ஆள நான் இப்படிதான் கொண்டு போணும். நம்ம ம். கேஸ்ட்னா இதான். நம்ம கேஸ்ட்க்கு ம். வந்து உனக்கு இந்த ஒரு தொழில் தான். அப்படின்ற மாரி ம். ஃபார்ம் பண்ணி வச்சு, அவங்க சின்ன பசங்க மைண்ட்லயும் அந்த இத விதைச்சுருவானுங்க. அதான் இல்ல சின்ன பசங்க மைண்ட்ல வந்து பெரியவங்க விதைக்கிறங்கிறத விட, இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து இது ஏன் வந்து இப்ப நெறைய பேர் ஐ மீன் இப்ப இந்த சிட்டில இருந்து இது கேட்கிறவங்கலாம் வந்துட்டு இது கேஸ்ட்லாம் இன்னமும் இருக்கா? அப்படிங்கிற மாரி மென்டாலிட்டில கேட்பாங்க. பட் ஆனா லைக் இப்போ நெறைய ஊர்ல பார்த்தீங்கன்னா, கிராமத்துலலாம் நெறைய ஊர்ல இன்னமும் இருக்கு. அதுவும் இப்போ ம். ம். யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கானுங்கல்ல, ஆமா. அவனுங்கலாம் இதுல இன்னும் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா இருக்கானுங்க. இதுக்கு நான் ம். என்ன மெயின் ரீசனா பார்க்குறேன் அப்படின்னா, இப்ப அந்த சோசியல் மீடியாஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆமா. வந்து அ இப்போ இந்த மாரியான ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட்ஸ வந்துட்டு அப்சர்வ் பண்றத விட, இப்போ இந்த இது இன்னொரு ஒரு இதுக்கு என்ன ஒரு இதா இருக்கு அப்டின்னா, இப்ப இந்த மாரி கேஸ்ட்ட வந்துட்டு பத்தி பேசுறதா இருக்கட்டும், அந்த ஜாதி வெறிய இது பண்றதா இருக்கட்டும், அந்த ம். இதுக்கு என்ன பண்றானுங்க, இத யூஸ் பண்ணிக்கிறானுங்க. உங்களுக்கு புரியுதா? ஓகே. புரியுது, புரியுது. ஸோ இது மூலமா என்ன பண்ணிக்கிறானுங்க அப்டின்னா, சின்ன பசங்களுக்கு வந்து இது இன்னும் ரொம்ப ஈஸியா போயிடுது. இந்த ஒரு ம். கேஸ்ட் வெறி, இந்த ஒரு கேஸ்ட் ப்ரைடுங்கிறது. மெயினா அந்த சோசியல் மீடியால தான் ப்ரோ கேஸ்ட்டு அது ஆ. என்னது? ஸோ அத பத்தி தெரிஞ்சு அது சின்ன பசங்க வந்து அத அத அது மூலமா ரொம்ப அப்சர்வ் பண்ணி அத உள்வாங்கிக்கிறானுங்க. இப்ப நான் வந்து ரீசென்ட்டா ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ. அந்த வீரப்பன் இருக்கார்ல. ம். ஆமா. ஸோ அவரு வந்து எனக்கு பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணி ஒரு சீரிஸ்லாம் வந்துச்சு ஜீ ஃபைல். ஆமாமா. ஜீ ஃபைவ்ல வந்துச்சு. ஸோ ம். அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். அவரோட என்ன பண்ணாரு? என்ன இது? அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேருக்கு வந்து இப்ப அந்த ஜீ ஃபைவ் வந்ததுக்கு அப்புறம் தான் வீரப்பன்னா யாரு? என்ன இது? ம். என்ன பண்ணாரு? அப்படின்ற ம். மாரி. நம்ம வந்து சின்ன வயசுலயே பார்த்துருக்கோம். நியூஸ் கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அப்பப்ப நான் ம். அந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்க்குறப்ப,
ம். அவர் வந்து நாட்டுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நம்ம நல்லத எடுத்துட்டு போறோம். ம். பட் ம். அவங்க ம். ஃபாலோவர்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? ம். அவன் ஃபேன் ஃபாலோவர்ஸு, ஆமா. ரத்தம், வீரப்பன் தான் எனக்கு இது அப்படின்னு அவன் வந்து கேஸ்ட்டா கொண்டு போயிடுறான். ஆ சேம் அப்ப இது வந்து அந்த காமராஜர். கேங் ஆ ம். நீங்க அந்த ஊர்ல காமராஜர் இருக்க கேங் எடுத்துக்கோங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம். என்னன்றானுங்க, வீரப்பன் வந்து எங்க கே கேஸ்ட்டு. ம். ம். அதனால ம். தான் அவருக்கு ம். இந்த தைரியம் வந்துச்சு. அப்படின்றப்ப இவன் ஆப்போசிட் கேஸ்ட் என்னன்றான், ம். அப்ப எங்க கேஸ்ட் மட்டும் என்ன சும்மாவா? அப்படின்னு அதுல தான் ஆரம்பிக்கிறது. ஆ. அம் அதான் இப்போ வந்து காமராஜர் இருக்கார்ல, அவரு வந்து எவ்ளோ லைக் அ எவ்ளோ பண்ணியிருக்காரு நம்மளுக்காக. எவ்ளோ ஆமா. எஜுகேஷன் ரிலேட்டடா எவ்ளோ நம்மளுக்காக நல்லது பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் வந்து அவர வந்து ஒரு கேஸ்ட்டோட சிம்பிளா இவங்க மாத்தும்போது, இது என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அ ஒரு கேஸ்ட்டோட சிம்பிளா வந்து ஒருத்தர் ஒரு தலைவரையோ, இல்ல யாரையோ ஒருத்தவங்கள மாத்துறாங்க அப்டின்னா, மத்தவங்க வந்து என்ன நெனைப்பாங்க அப்டின்னா, அவர கொண்டாடுறதுக்கு வந்து தயங்குவாங்க. இப்ப நான் அவர பத்தி கரெக்ட். போட்டேன் அப்டின்னா, நானும் அந்த கேஸ்ட் நெனச்சுருவாங்களோ? கரெக்ட். 100% ப்ரோ. நான் இது சொல்லணும்னு நெனச்சேன். ஆ இப்ப நம்ம ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணோம்னா, இவனோட இதுன்னு ம். நெனச்சுட்டு, அதுக்கு பயந்துட்டே நெறைய பேர் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. சேம் கோஸ் டூ அம்பேத்கரா இருக்கட்டும், இல்ல மத்த இவரு முத்துராமலிங்கம் அவரா இருக்கட்டும். ம். ம். இன்னும் நெறைய பேரு. இந்த மாரி வந்து இதா உள்ளவங்கள சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்கோங்க. அவரு என்னடா பண்ணாரு உங்களுக்கு? அவரு பாட்டுக்கு அமைதியா இருந்துச்சு. எல்லா ஃப்ளெக்ஸ்லயும் அவரோட ஃபோட்டோ போட்டுர்றானுங்க. ஆமா ம். ப்ரோ. அவரு ஒரு இல்ல அவரு ஃபோட்டோ போடுறது பிரச்சனை இல்ல. அத போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல வந்து இந்த ஜப்பான்ல கார் ஓட்ட தெரியாத சிம்பிள் இருக்கும்ல. ஆமா ப்ரோ. அது வந்து போட்டுறானுங்க பார்த்துருக்கேன் நான். இந்த எல்லோ வித் ப்ளூ மாரி தானே சொல்றீங்க? ஒரு பேஸ்டல் எல்லோ கலர். எல்லோ வித் கிரீன். எல்லோ வித் கிரீன் சாரி. ஆ. ஸோ ப்ரோ இது அவன் வந்து அவன் ரொம்ப போடுறவன்ட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்னதான் பண்ணான் சுபாஷ் சந்திர போஸ்னா யாரு? என்ன பண்ணாருன்னு கேட்டேன்னா, இல்ல அவரு வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரு, இது பண்ணாரு, நாட்டுக்கு காப்பாத்துனாரு. அவரு எங்க ஆளுங்க அப்டிம்பானுங்களா? அந்த மாரி தான் ப்ரோ பண்றானுங்க. ஐயோ! ரொம்ப ஒர்ஸ்ட்டு ப்ரோ இவனுங்க. அதேதான். இவனுங்க வந்து என்னமோ இந்த வாட்ஸ்அப் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயே வந்து இவனுங்க வந்து இந்த ஓகே. இவங்க வந்து இந்த ஆளுங்களுக்காக இந்த எமோஜி கிரியேட் பண்றோங்கிற மாரி அவனுங்க பண்ணத நெனச்சுக்கிட்டு, அத தூக்கி எல்லாத்துலயும் போட்டுட்டு இருக்கானுங்க கீழ. அதான், அதான். இப்ப நான் சொல்றத கூட சில பேர் கேட்டு அஃபண்ட் ஆகலாம். ஆகணும்னு தான் சொல்றேன். கேட்டு சாவுங்கடா. அ, ஆம். ஸோ அதான். இந்த மாரியான இந்த யங்கர் ஜெனரேஷன்க்கு வந்து இந்த மாரி சோசியல் மீடியா மூலமா இந்த காஸ்ட் ப்ரைட் வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆயிட்டு போகுது. ஐ மீன் இது நான் ஏன் ம். ஏன் சொல்றேன் அப்டின்னா, இப்ப நம்ம தாத்தாங்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆமா. நம்மளோட அப்பாவோட அப்பா அந்த மாரியான ஜெனரேஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ம். கரெக்ட்டுங்களா? பட் நம்ம அப்பாவோட ஜெனரேஷன்ல வந்து எப்டின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. ஓகே. ஓகே. பட் வந்து ம். இப்போ நம்மளோட ஜெனரேஷன்ல வந்து சுத்தமா காணாம போயிருக்கணும். காணாம ம்ஹ்ம். போயிருக்கு. காணாம போயிருக்கணும் அப்டின்னா, நம்ம அப்பாவோட ஜெனரேஷனோட நின்னு இருக்கணும். நம்ம வந்து இத எதுவுமே ம். பார்த்துருக்க கூடாது. பட் அதான், அதான். இங்க என்ன பிரச்சனை அப்டின்னா, இவனுங்க இந்த சோசியல் மீடியால, இந்த YouTubeல ப்ரோ இதுலலாம் வந்து மெயினா அவனுங்க பார்த்து இது பண்றதே பார்த்துட்டு, சோசியல் மீடியா தான் ப்ரோ. சோசியல் மீடியால பார்த்து இவனுங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம தாத்தா காலத்துல இருந்தாங்கல்ல அந்த காஸ்ட் வெறில, அந்த இதுக்கு ம். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டுருக்காய்ங்க. பட் இவங்கள தடுக்கிற ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்டின்னா, எஜுகேஷன். ஸோ இப்போ இவங்க வந்து நாளைக்கு ஒரு வேற ஒரு ஊருக்கு போறானுங்க. இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து வெளியில ஒரு ஊருக்கு போய் படிக்கிறானுங்க, அங்க பழகுறானுங்க அப்டின்னா, அந்த ம். ஒரு விஷயம் வந்து மட்டும் தான் இவங்கள மாத்துறதுக்கான ஒரு ஒரு பாசிபிலிட்டியே இருக்கு இப்போதைக்கு. பட் மாறுனாலுமே அதுல ஒரு பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பழைய இதுல தான் ப்ரோ இருப்பானுங்க. இல்ல அதுலயுமே வந்து இவனுங்க ஃபுல்லா மாறுவானுங்களான்னு கேட்டீங்கன்னா, டவுட் தான். மேபி ஆ. பழகுவானுங்க. பட் மனசுக்குள்ள வந்து அந்த இத வச்சுட்டு தான் இருப்பானுங்க. ம். ம். அந்த அந்நியன் படத்துல வரும்ல. ம். ஃபுல்லா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சீன்ல வந்து உள்ள இருப்பான்ல. வெளிய போடா அப்டின்னு தள்ளி விட்டுரும். ஆ அந்த மாரி அந்த மாரின்னு வச்சுக்கங்க. ஆ கரெக்ட்டு ப்ரோ. ம். ஸோ அதான் இப்போ நெனச்சு பாருங்க. இப்போ இவனுங்க வந்து இந்த காஸ்ட்ல வந்துட்டு நான் ப்ரைடு நான் வந்து இவ்ளோ பெரிய ஆளு, அவ்ளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்கல்ல. இந்த ப்ரோ அதெல்லாம் சொல்லி என்னத்துக்கு ஆக முடியும் சொல்லுங்க? இல்ல அத வச்சு ஏதாவது காசு காசு சம்பாதிக்க முடியுமா? இல்ல அதெல்லாம் இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ அவன் வந்து அந்த காஸ்ட்ல பொறந்ததுனால அப்டி சொல்றான். இப்ப அவனே வந்து ம். ஒரு வேற காஸ்ட்ல பொறந்திருந்தான் அப்டின்னா, அவன் நெலைமை என்ன ஆயிருக்கும்? அவனும் மனுஷன் தான். அவனுக்கும் அவனும் 2 கை, காலு, 2 இது. ஆ அதேதான். இது எங்க போதுன்னா, ம். காஸ்ட் ப்ரைடு, அடுத்து கௌரவம், ம். அடுத்து வந்து சொந்தக்காரவங்க இந்த மாரி நெனைப்பாங்க. அவன் அதான். எத்தன பவுனு போடணும். ஆ என்ன ஆளுங்க? என்ன அது 2 வார்த்த. வந்தவங்க வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அடுத்து ஆமா. நீ என்ன ஆளு? உங்க பொண்ணோட ஆளுங்க அப்படி. கரெக்ட். அடுத்து யாராச்சும் நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டா, உங்க பொண்ணோட ஆளுங்க அப்படின்னு சொல்லிருங்க.
அஃபண்ட் ஆயிருவானுங்க ப்ரோ. சாப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சிருவானுங்க. எனக்கு அப்பவும் தெரியும் நீ சென்னை போய் தான் கத்துக்கிட்டு வந்த அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிருவானுங்க. இன்னொரு ஒரு டயலாக். ம். என்னன்னா, அதான் நீங்க சொன்ன மாரி என்னோட அனுபவம் தான் உன் வயசு. அது அந்த வார்த்தைய கேட்டா வாய உடைக்கணும்னு தோணும் ப்ரோ எல்லாத்தையும். ப்ரோ உங்கள நெறைய பேர் கேட்டுருக்காங்களோ? இந்த மாரி. சத்தியமா ப்ரோ. நான் நெறைய இடத்துல இந்த ஊர் சைடுல எப்படின்னு தெரியல. எங்க ஊர் சைடுலலாம் வந்து நம்ம ம். ஏதாவது பண்ணி தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்பவும் தெரியும். நீ இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அவன் இவனுங்களே நம்மளுக்கு அப்ப நீயே பண்ணிருக்க வேண்டியதுதானே. அப்ப எதுக்கு என்ன கூப்பிடுற? அப்படின்ற மாரி இருக்கும் தெரியுமா? கரெக்ட்டு. ம். அதான் இப்போ இது என்ன பிரச்சனை அப்டின்னா, இது வந்து அமைதியா இருக்கிறது தான் பிரச்சனை. இங்க ப்ரோ அது யாருமே பேச மாட்றாங்க ப்ரோ. ஆ பேசினாலுமே அந்த இஷ்யூ வர்றப்ப மட்டும் தான் பேசுறாங்க பாருங்களேன். இப்ப நீங்க சோசியல் மீடியா தொறந்தாலே உங்களுக்கு அந்த டவுரி, சோ ம். அந்த இஷ்யூ ஜெனரலா அந்த ஏன் இப்ப நம்மளே புரிதல்ன்றது வந்து எடுத்துக்கோங்க. நம்மளே வந்து இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல இத பத்தி நம்மளுக்கு வந்து சீரியஸா உங்களுக்கு பேசுறோம். இப்ப நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குதுன்ற இப்பதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஆ கரெக்ட்டு. சோ இப்ப பேசுறவன்லாம் பாத்தீங்கன்னா, கன்ஃபார்ம் வந்து இத விட உலகத்துல எவ்வளவோ விஷயம் நடக்குது. எல்லாத்தையுமே பார்த்திருப்பான். ம். அவனுக்கு திருப்பூர் ரிதன்யா மட்டும் அவனுக்கு தெரியாது. சோ ம். அவனுக்கு வந்து ஹரியானா, ஆ ஹிமாச்சல் பிரதேஷ் அதான் ஒவ்வொரு ஊர்ல அந்த ஜெனரல் நாலேட்ஜ் பத்தி ஃபுல்லா இருக்கவன், அவனுக்கு அதெல்லாம் அவனோட தெரிஞ்சிருக்கும். சொந்தக்காரவங்கள்லயே நெறைய பேருக்கு அந்த மாரி ஆ நடந்திருக்கும். அது வெளிய வராத ம். விஷயம் எத்தனையோ இருக்கும். அத பத்தி விஷயங்கள் பேச நெறைய. மாட்டானுங்க. ம். சோ நம்மலாம் இப்ப வந்து வளர்ந்து வர ஜெனரேஷன் நம்மளுக்கு இப்ப தான் தெரியுது இந்த மாரி இஷ்யூ இந்த மாரி இருக்கு அப்படின்ற மாரி. சோ ஆனா அதனால தான் நம்ம இது எனக்கு இருக்குன்னு தெரியும். பட் வந்து இவ்ளோ சீரியஸா ஏன்னா இல்ல நான் எங்க அது ஏரியால கூட எல்லாத்துக்குமே இவ்ளோ இருக்குன்னு ஜெனரலா இருக்குன்னு தெரியும் ப்ரோ. பட் ஆனா வந்து இவ்ளோ இம்பாக்ட் கிரியேட் ஆகும் ஆ. அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு ஐடியா கிடையாது. இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. லைக் அவங்களோட சிப்லிங்க்கும் இந்த மாரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் நான் எனக்கு ம்ஹ்ம். ஓகே இன்னமும் இந்த மாரிலாம் கேவலமா பண்றானுங்களா அப்படின்னு. பட் அப்புறமா போக போக தான் தெரியுது. லைக் அந்த பர்ட்டிகுலர் ஏரியால வந்து இது ரொம்ப அதிகம். இந்த மாரி பண்ணுவாங்க ம். அப்படின்னு சொல்லி. பட் ஆனா இப்ப எங்க ஏரியாலாம் வந்துட்டு ஐ மீன் இப்ப இதெல்லாம் வாங்குவாங்க. டவுரி இல்லாம இருக்காது. பட் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி நான் இந்த மாரி டார்ச்சர் பண்றதெல்லாம் நான் அதெல்லாம் நம்ம சீரியல்ல தான் ப்ரோ பார்த்திருக்கோம். வரதட்சணை கொடும. சீரியல்ல பார்த்துருக்கோம். இன்னொன்னு வந்துட்டு, இத வந்து பொண்ணு வீட்லயும் அட்ஜஸ்ட் பண்ணிருன்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி யாராச்சும் ஆ. டார்ச்சர் பண்ணா, அது வந்து தப்பு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறது, அந்த மாரி தான் பண்ணுவாங்க. லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்க. ம், ம். பட் பொண்ணோட வாழ்க்கை போயிரும். அப்படி இதெல்லாம் வந்து பழைய காலத்து ஐ மீன் பழைய காலங்கிறத விட இந்த பூமர்த்தனமான இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி என்ன உன் பொண்ணோட உயிர் போற அளவுக்கு உனக்கு என்ன கௌரவம்? அ பொண்ணோட ஆமா. வாழ்க்கைய பொண்ணு உயிரே இல்ல. அப்புறம் என்ன பொண்ணோட வாழ்க்கை? ம். ம். அதான் அந்த டாக்டர் படத்துல சொல்லுவான்ல, டெத் பீட்ல இருக்கேன் உனக்கு லவ்ஸ் கேக்குதா? அப்படின்ற மாரி. சோ நான் அந்த அந்த மாரி படம் தான். பார்க்கல ப்ரோ. ஓகே. சோ அவனுக்கு அந்த ஏதோ பிரச்சனை இருக்கும். அவனுக்கு வந்து அவன் கௌரவம் சாவக்கூடாது. அவன் வந்து அந்த அவன் பொண்ணு கெத்து சாகலாம். இவனுங்களுக்கு வந்து ஆ கௌரவம் சாகக்கூடாது. அவன் பொண்ணு சாவலாம். அது செத்துக்கலாம். இன்னொன்னு வேணா பெத்துக்கலாம்ல. வொர்ஸ்ட் ப்ரோ ஆனா. ச்சே! ஆ. அது எப்படி மனசு வருதுன்னு தெரியல. ம். அது வந்து எனக்கெல்லாம் வந்து எங்க வீட்ல வளர்க்குற கோழி கூட நான் கொல்ல விட மாட்டேன். நம்ம அப்ப வீட்லயே வளர்த்து நேத்து மட்டும் நான் சிக்கன் சாப்பிட்டேன். அது நீங்க வளர்த்த கோழி இல்லைல்ல. ம். நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துட்டு போறது தான் ப்ரோ. ஏன்னா இப்ப அது கவர்மெண்ட்ல வந்து இது பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட்ல ரூல்ஸ் போடுறவனே வாங்கிட்டு தான் இருப்பான். டவுரி. இப்ப நம்ம இது ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கான்ட்ரோவர்சியா போயிரும். ஓகே. ஓகே. அதான் எனக்கு புரியல. லைக் இப்ப வந்து எவ்வளவோ நம்ம ரீஃபார்ம் பண்ணியிருக்கோம். ம். லைக் ஆனா இந்த விஷயம் மட்டும் ஏன் ரீஃபார்ம் ஆக மாட்டேங்குது ஏன் நீங்க யோசிச்சு ரீஃபார்மா இது ஏன் பார்த்திருக்கீங்களா? லீகலா மாத்த மாட்றாங்கன்னு தெரியல. எவ்வளவோ அதுதான் நானே வழக்குகள் 2, 3 டைம் யோசிச்சிருக்கேன். ஆ. எவ்வளவோ சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ரீஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இது ம். எவ்வளவோ பெரிய விஷயம். பட் இது வந்து உனக்கு கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டு அத வந்து ஆமா. ஒரு எனக்கு இஷ்யூ தெரிஞ்சு வந்தது. நம்ம நம்ம கல்ச்சர்லயே வந்து ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்கு ப்ரோ. இந்த மேரேஜ்ங்கிற ஒரு இதுல. ஆமா. இது வந்து 2 பேரோட ஒரு லைக் ஒரு லைஃப் லாங் இவங்களோட ஒரு ஜர்னிங்கிறத தாண்டி, இதுக்குள்ள ம். கேஸ்ட் கொண்டு வந்து, இதுக்குள்ள பிரைடு கொண்டு வந்து, இதுக்குள்ள அவங்களோட அந்த பண திமிர கொண்டு வந்து, இதுக்குள்ள இப்ப எனக்கு இன்னொரு டவுட்டு. பிசினஸ கொண்டு வந்து ம். இது எப்படி போகும்னு தெரியல. கான்ட்ரோவர்சியா போகுமா என்னன்றது தெரியல. நீங்க சொல்லுங்க. இப்ப பார்த்துப்போம். வந்து அந்த இப்ப வந்து அந்த பையன் வீட்ல வந்து செம்ம வந்து டவுரி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ப்ரைடோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். திடீர்னு மேரேஜ் பொண்ணு பார்க்குற டைம்ல அந்த பையன் வந்து இல்லப்பா நான் வந்து பொண்ணு விரும்பல. எனக்கு ஒரு பையனா தான் புடிச்சிருக்கு. நான் ஒரு கே அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கரெக்ட்டு. இப்ப என்ன என்ன பண்ணுவாங்க? இல்ல ஆ. ஜெனரலா அதுதான். இப்ப வந்து அந்த பையன் வீட்ல வந்து வாங்குவாங்களா டவுரி?
ஆ. இப்ப இல்ல அந்த பொண்ணு வீட்லயும் இப்ப வந்து இல்ல. இப்ப இந்த சினாரியோல வந்து நான் என்ன சொல்லுவேன், என்ன தெரியுமா நடக்கும்? இந்த மாரி ம், இந்த கௌரவம் பார்க்குற இவனுங்கலாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ம். நீ வந்து இன்னொரு பையன கல்யாணம் பண்ணா என் கௌரவமே போயிரும். நீயே சத்து என்னடா போயிட்டு இதுலயும் கௌரவம் அப்படின்னு ஆ சத்தியமா இதெல்லாம் அவனுங்க இத சொல்லும்போது கேவலமா சத் வாயில வருது. சத்தியமா அவனுங்க இதான் சொல்லுவானுங்க. ஐ நோ. எனக்கு இந்த டாபிக் ரொம்ப நாளா டவுட் இருந்துச்சு தெரியுமா? இப்ப அந்த பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்க. திடீர்னு அந்த பொண்ணு லெஸ்பியன் தான் எனக்கு பொண்ணு தான். இப்ப ஃபாரின்லலாம் பாருங்களேன். அசால்ட்டா ம். கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ம். சோ அந்த மாரிலாம் இருந்தா என்ன பண்ணுவானுங்க சொல்லு? இப்ப அதேதான். திடீர்னு இப்ப எனக்கு வந்து இப்ப ஒரு வந்து பொண்ணு தான் இல்ல, நான் இல்ல. விரும்பி இப்ப வந்து இவனுங்க வந்து இப்ப தான் வந்து இவனுங்க இந்த மாரி ஒரு நார்மல் பையன், பொண்ணு மேரேஜுக்குள்ளேயே இவ்ளோ காம்ப்ளக்ஸிட்டிய கொண்டு வந்து அத வந்து அது இப்பதான் வந்து ஒரு தப்புங்கிறது லவ் மேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு 40% தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இல்ல. அவனுங்களுக்கு வந்து இல்ல, இல்ல, இல்ல இல்ல, இல்ல. அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க 40%. அப்படியா? உங்க முன்னாடிலாம் வந்து லவ் எங்க இது இந்த சைடு எப்படின்னு தெரியாது ஜென்ரலா சென்னை சைடு. பட் ம். அந்த சைடுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 99% வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும். லவ் மேரேஜ் பண்றவங்க பார்த்தாலே ஏலியன் வந்திருக்கான் ஊருக்கு. அந்த ஆ. மாதிரி தான் பேசுவானுங்க. இல்ல இன்னுமே நெறைய ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு ஊர்ல அப்படின்னா, அவங்கள வந்துட்டு கோயில் திருவிழாவோ, இல்ல எந்த ஒரு இதுலயுமே அவங்கள கலந்துக்க விட மாட்டாங்க. ஊர் ஃபங்ஷன்ல. அவங்க வீட்ல கலந்துக்கிட்டாலுமே வந்து முதுகுக்கு சாமி பின்னாடி கேவலமா பேசுவாங்க. கேவலமா பேசுவானுங்க. அத பத்தி பட் தப்பா பை பேசுவானுங்க. சான்ஸ் அவன் நல்லா இருந்துட்டானா, என்னன்னு ம். சொல்லுவாங்க, இவன் வந்து திமிருல பண்றான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா இது பண்ணலாம். அவன் ஆ அம்மா, அப்பா சொன்னா கேட்டுருக்கலாம். இப்ப அவன் அதே மாரி தான் ரிதன்யாவும் சொல்லுச்சு. நொட்டிட்டு போயிருச்சு. ஆ இப்போ இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அது தப்பு நடந்தா பிரச்சனை. அது வந்து தப்பு இல்லையாமா. அது வந்து அவங்க அந்த அவங்க சைடு பையனோட தப்பு தப்பு. கிடையாது. ஆ. இப்ப நம்ம லவ் மேரேஜ் பண்ணி ஏதோ ஒரு மிஸ்டேக் சொன்னா, எனக்கு அப்பவும் தெரியும். இவன் இப்படிதான் ஆகும். ம். எனக்கு அவன் போய் தெரியும். நீ பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் சொல்லுவ அப்படின்னு. நொட்டிட்டு போயிருச்சு தம்பி அப்படின்றோம். ஐயோ! 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 இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆ எனக்கு எவனா அந்த மாரி வெறியா இருப்பானுங்க ப்ரோ. கேஸ்ட் வெறி அப்படின்ற கேஸ்ட் ஆ வெறி. என் பொண்ணு நான்லாம் வந்து இதுதான். நான்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ அவன் அந்த திடீர்னு மாரி. அந்த பொண்ணு வந்து லெஸ்பியனு. நான் வந்து ஒரு பையன் பொண்ண தான் விரும்புவேன். அப்படின்றப்ப அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அக்செப்டன்ஸ். அப்ப தெரியும் அவனோட இது கேஸ்ட், இந்த ம். டவுரி அந்த இதெல்லாம் என்னன்ட்டு. சோ ம். இதுவுமே வந்து லீகல், இல்லீகல்ன்னு நம்ம சொல்ல கிடையாது. சோ ம். நெறைய பேரு அந்த மாரி இல்ல. லெஸ்பியன், ஆ கேயா இருக்காங்க. சோ அத வந்து நம்ம இருக்காங்க. நம்ம ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து அது புரியுது. சோ ஆ. அவங்களும் வந்து ஜென்ரலா அதோட ஃபீலிங்கு அப்படின்னு. ஆனா ம். வெளிய இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அது ரொம்ப தப்பு. ம். சோ இப்பவே அது லீகலா கொண்டு வந்துட்டாங்க. சோ லீகல் நார்த் ஆயிடுச்சு இந்தியால. ம். ஃபாரின்ல இந்தியாலயுமே லீகல் ஆயிருச்சு. நெறைய பேர் இந்தியால சப்போர்ட் லீகல் பண்றாங்க. ஆயிடுச்சு. சோ ம். யாருமே அத அப்போஸ் பண்ண கிடையாது. நம்ம ஏஜ்ல இருக்கவங்களுமே உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே யாராவது இருப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல 2, 3 பேர் இருக்காங்க. கே ஆ. இருக்காங்க, லெஸ்பியன்ஸ் இருக்காங்க. சோ ஓகே. அதெல்லாம் வந்து ஜென்ரலா நம்ம எப்படி எல்லாத்துக்கும் ஒரே லைஃப் தான். சோ ம். அவனோட ஒரு செக்சுவல் ஃபீலிங்கு அத வந்து ஒரு பொண்ணுட்ட தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, அவன் ஸ்ட்ரெய்ட், டைரக்ட் இல்ல கே அந்த மாரி ஒவ்வொருத்தவும் ஒவ்வொரு மாரி. ஏன்னா நம்ம கையில எதுவுமே கிடையாது. இவன் இதுதான்னு சொல்றது. ம். கரெக்ட்டு. சோ அதேபோல அது வந்துட்டு லைக் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருச்சு. ஓகே ப்ரோ. ஆ ம். ஓகே. ஃபைனலா வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இதுக்கு? ஆ டவுரி பத்தி? ப்ரோ ஃபைனலா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மெயினா வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும் ப்ரோ. இது ம்ஹ்ம். இல்லனாலும் வாழலாம் அப்படின்றது அது வந்து ஜஸ்ட் ஒரு வந்து நம்மளுக்குள்ள துணிக்கப்பட்ட ஒரு ஒரு கீன்னு வச்சுக்கோங்களேன். ம். வாண்டடா இன்சர்ட் பண்ண கீ மாரி அது. ஓகே. அது இல்லாம லைஃப் வந்து கொண்டு போ முடியும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு எல்லாத்துக்குமே. பட் ம். அந்த கீய வந்து யாரும் எடுக்க மாட்றாங்க வெளிய. ம். ம். அம்மா, அப்பா என்ன நினைப்பாங்க? இல்ல அந்த ம். டவுரி இருந்தா தான் இது. இல்லாம இருந்தா ஆ. அந்த லெவலுக்கு இல்லன்னா ஏன் கல்யாணம் பண்ற? ம். 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 புரியுதா? ம். ம். உனக்கு வந்து அந்த இன்னொன்னு பொண்ண வந்து வச்சு இன்னும் ஒரு மெயினான விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இதுல மறந்துட்டேன். ஆ இப்ப வந்து நெறைய பேர் வந்து பொண்ண வந்து நம்ம இடத்த விட ஒரு பெரிய இடத்துல கட்டிக் குடுக்கணும். அப்படிங்கிற மாரி ஒண்ணு அதான் ப்ரோ பண்றாங்கல்ல. தப்பு பண்றாங்க எல்லாருமே. ஆ. ஸோ இது வந்து பெரிய இடத்துல கத்தி குடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், 50, 50 பாதி இடத்துல மரியாதையே குடுக்க மாட்டாங்க. ஆ மரியாதை குடுக்க மாட்டானுங்க. அது அவனுங்களோட மென்டாலிட்டி. அப்படி ஆக்சுவலா அவனுங்க ம். குடுக்கணும். பட் வந்து அவனுங்க அப்படி குடுக்கல அப்படின்னா, அது அவனுங்களோட கேவலமான மென்டாலிட்டி அதான் ஒண்ணு. ஃபுல்லான்னு சொல்ல ஆ, பாதி. ஆ இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆ இவங்களுக்கே தெரிய வேணாமா? இப்ப வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி உன்ட்ட வந்து இவ்ளோ கேட்குறான் பணம். ஆ ம். இவ்ளோ எனக்கு வந்து 100 பவுன் வேணும், 200 பவுன் வேணும், 300 பவுன் வேணும்னு கேட்குறான் அப்படின்னா, ம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வந்து ஆ அந்த எவ்வளோ என்ன டார்ச்சர் அந்த பண்ணுவான்? பணம் தீர்ந்து போனதுக்கப்புறம் வேற என்னலாம் கேட்க மாட்டான்னு அப்படி என்ன என்ன ஒரு நிச்சயம் உங்களுக்கு?
அதுதான் ப்ரோ. அவங்க என்ன ஆ, நினைச்சுக்கிறாங்க, நம்மள விட பெரிய இடத்துக்கு கட்டி குடுத்துட்டா, நம்ம கட்டி பொண்ணுக்கு ஒரு குடுத்தோம். பொண்ணு கௌரவம். வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். பட் ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு அவ்ளோ கேவலப்பட்டு நான் என்ன கேட்கிறேன்னா, உன் பொண்ணு வந்து கௌரவமா வாழணும், ஏன்னா இப்ப டிக்னிட்டியோட அந்த வாழணும்னு ரீசென்ட்டா ஒரு நெனைக்கிறீங்களா? இந்த சினாரியோ வந்து ரீசென்ட்டா நான் ம், 3 பெட்ரூம்னு அந்த படம் ஒண்ணு வந்துச்சு. ம். நீங்க பார்த்துட்டீங்களா என்னன்னு தெரியல. நான் பார்க்கல. ம், அதுல வந்து இதே சினாரியோ தான் வரும். ஹீரோயினோட ம், தங்கச்சி வந்து இதே மாரி அவங்க வந்து ரொம்ப மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ விட கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். ம், நல்ல வரன் வந்திருக்கு அப்படின்னு கட்டி குடுப்பாங்க. ம். ஒரு 1 வருஷத்துல குழந்தை பொறந்துரும். ஓகே. பட் அதே மாரி டார்ச்சர் பண்ணிட்டுருப்பான் அந்த பையன் போட்டு அந்த ஆ பொண்ண. ம்ஹ்ம். அப்பதான் அந்த பொண்ணு சொல்லும், "நல்ல இடம், நல்ல இடம்ன்னு கட்டி குடுத்து, என் லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிட்டீங்க." அந்த டைம்ல ம், வந்து அந்த கட்டிக் குடுத்த அம்மா, அப்பாவுக்கு வந்து எதுவுமே பேச முடியாது. ம். அப்ப வந்து அவங்க வந்து தப்புன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்ப தப்புன்னு ஃபீல் பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆ கரெக்ட்டு. ம். ஆ அதான் நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, அப்ப தப்புன்னு ஃபீல் பண்ணாலுமே நீங்க நான் வந்து ஆ அந்த பொண்ணு திருப்பி அந்த மாரி சிச்சுவேஷன்ல வாழ வைக்கிறதே தப்பு. அப்படி ம், திருப்புன்னு ம், தெரிஞ்சு போச்சுன்னா, அகைன் நீங்க வந்து லீகலா டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம். பண்ணிட்டு ம், அத வந்து நார்மலைஸ் பண்ணணும். இந்த மாரியான பட் ஆனா ஃபேக்கா டிவோர்ஸ் குடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ம். ஆனா உண்மையாவே ஒரு பொண்ணால வந்து வாழ முடியல. அந்த கேரக்டர் சரியில்ல. அந்த பையன் தப்பு பண்ணிட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா குடுக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் வந்து கண்டிப்பா அத பண்ணணும். ஆ ஆனா வந்து இது சொசைட்டில வந்து அதான் அகைன் நீ போற மாரி இந்த ஃபேமிலில என்ன சொல்லுவாங்களோ, திருப்பி வந்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்றது கஷ்டமா இருக்கும். ம். ஆல்ரெடி மேரிட் ஆன பொண்ண வந்துட்டு யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஆ அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்குல்ல. அந்த ஒரு மித் ஒண்ணு ஆமாமா. இருக்கு. ம். அது ஆஃபீஸா மித்து உள்ள தான் ப்ரோ. டிவோர்ஸ் ஆன சீரியஸா. பொண்ணையுமே வந்துட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது. அவன் மேல ம், ஏதாச்சும் பிரச்சனை ஐ மீன் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கும். அதனால தான் அவளுக்கு டிவோர்ஸ் ம். ஆயிட்டு. ஆ பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷனே இல்லாம ஒரு டாக் குடுத்துருவாங்க ப்ரோ. ஆ இவனா குடுத்துருவாங்க இதுதான். அவங்களே. கரெக்ட். என்ன பிரச்சனைன்னு டைவர்ஸ் ஆனாலே வந்து ஆ. பொண்ணு மேல தான் தப்பு. ஆ இப்ப இதே வந்து ஒரு பையன் டைவர்ஸ் ஆயிருக்கு அப்டின்னா, அந்த பொண்ணு மேல தான் தப்புங்கிற மாரி இவனுங்களே இது பண்ணி அந்த பையன்ட்ட இந்த பணம் இருந்தா போதும். சொசைட்டியே அப்படித்தானே சொல்றாங்க. பொண்ணுங்க ஆ மேல தான் தப்பு. தப்புங்கிற மாரி ஒரு பட் அதுக்குன்னு வந்து பசங்களும் வந்து தப்பு அப்படின்னும் சொல்ல முடியும். 95% வந்து சண்டை வர்றதுக்கு காரணம் அதான். அதான். இப்போ வந்து பசங்க மேலயும் தப்பு இருக்கு, பொண்ணுங்க மேலயும் தப்பு இருக்கு. பட் வந்து இது வந்து சகிச்சுக்கிட்டு தான் போகணும் அப்டிங்கிற மாரி அவசியமே இல்ல என்ன கேட்டா. நீ அவ்ளோ ம். கஷ்டப்பட்டு அவன் வந்து இவ்ளோ ஒருத்தன் வந்து குடிக்கிறான், என்ன வந்து அப்யூஸ் பண்றான், எனக்கு வந்து இது மாரி இல்ல அப்டின்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இருக்கணும்? அதான். ஆ அவ்ளோ கஷ்டப்பட்டு ஏன் இருக்கணும்? அது என்னது உன் தலவிதியா? ம். 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 ஸோ சேம் கோஸ் டூ த மென் ஆல்சோ. அதுதான், அதுதான் ப்ரோ. வந்து ஒரு வுமன் வந்து இவங்கள வந்து இவ்ளோ டார்ச்சர் பண்றா, இவ்ளோ இது பண்றா அப்டின்னா, ம். யூ டோன்ட் ஹேவ் டூ ஸ்டே ரைட். ஓகே ப்ரோ முடிச்சுக்கலாமா? ஆ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. கண்டிப்பா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆக்சுவலி. ஆ தேங்க்ஸ்லாம் இல்ல ப்ரோ. இது ஜெனரலா நடக்கிற விஷயத்த நம்ம பேசுறோம். ஆ கரெக்ட்டு. அதேபோல லைக் நீங்க வந்து ஓப்பனா ரித்தானியாவோட ரிலேஷன் சொல்ட்டு பேசினதே பெரிய விஷயம். ஐ மீன் முன்ன ம். வந்து சொன்னதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். ஸோ கரெக்ட். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு என்னோட தேங்க்ஸ். அப்புறம் இதே போல ஏதாச்சும் கொங்கு மண்டலத்துல இருந்துச்சு எனக்கு டவுட் இருந்துச்சு. கொங்கு ம். பெல்ட் ரிலேட்டடா அப்டின்னா உங்கள கான்டாக்ட் பண்றேன் ப்ரோ. கண்டிப்பா. ஓகே. நாட் ஒன்லி சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு ஆ. கோயம்புத்தூரும் பிடிக்கும். பிடிக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்ல. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. லைக் உண்மையாவே எனக்கு வந்து லைக் நான் ஃபர்ஸ்ட்டு வந்தப்போ லைக் என்ன சொல்றதுன்னா, எல்லாருமே ரொம்ப மரியாதையா ஸோ அதனால எனக்கு புடிச்சது. பட் இந்த ம். மாரியான இதுவுமே இருக்கு. பட் ஆனா இது ப்ரொக்ரெசிவா சேஞ்ச் பண்ணணும் எல்லா இடத்துலயுமே. நாட் ஜஸ்ட் கொங்கு மண்டலம் கிடையாது. கண்டிப்பா ப்ரோ. அது சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சேஞ்ச் பண்ணாமயே ம், இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி உங்களுக்கு ஒரு ம். கேஸ் மாரி உங்களுக்கு நெறைய கேஸ் வந்துட்டே இருக்கும். அதான் இப்ப இதெல்லாம் வந்து நடக்கவே இல்ல. அது எப்படி நீங்க வந்து ம். பத்தி மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றதும் தப்பு. ம், ஏன்னா ம். வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால வந்து இந்த மாரியான விஷயங்கள் அதிகமா நடக்குது அப்படின்னா, அத பத்தி சொல்லி தானே ஆகணும். இந்த மாரி பேக்வர்ட் ஆமா. மைண்டடா இருக்காங்க அப்படின்னா, அத பத்தி சொன்னா தான் வந்து அது அட்ரஸ் ஆகும். இத வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி, இங்க உள்ளவங்கலாம் இப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு அந்த அப்படி நம்ம சொல்ல சொல்றதுக்காக முடியாது. நம்ம உங்களுக்கு சொல்லல. வந்து லைக் யூ ம். ஹேவ் டூ இம்ப்ரூவ் அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப கரெக்ட். என்னையே எடுத்துக்கோங்க. இப்ப என் ஊர்லயுமே வந்து இந்த மாரி நெறைய பேர் ம். இருக்காங்க. இப்ப என்னோட ம், ம். வில்லேஜ்லயுமே இந்த மாரி கேஸ்ட் வெறியோட இருக்காங்க நெறைய பேரு. இந்த மாரி கேஸ்ட் பட் அதுக்குன்னு வில்லேஜே அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. என் வில்லேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சேம் கோஸ் ம். டூ கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்ல உள்ள ம். எல்லாருமே அப்படிதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல அதேபோல முடியாது. பட் உங்களுக்கு ம், அதுல அதுதான் 50-50ன்ற ரேஷியோலருந்து இப்போ வந்து 70-30 30% பீப்பிள்ஸ் மாறுனா தான் வந்து உங்களுக்கு அந்த ம். ஒரு டாபிக்கு, கேஸ்ட்டு, டவுரி அப்படின்ற ஒரு இது இது வந்து
நார்மல் ஆகும். நார்மல் இன் த ம். சென்ஸ் உங்களுக்கு அது ஃபுல்லா பேன் பண்ற மாரி ஆகும். கரெக்ட்டு. அதான் இதுக்கு ம். கண்டிப்பா ஒரு லா மாரி கொண்டு வந்துரணும். அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒன்லி சொல்யூஷன். ஏன்னா இவனுங்க வந்து மனசெல்லாம் மாத்தலாம் முடியாது. இவனுங்க பண்றது பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. இது அகைன் அதுதான் ஒரு ப்ரோ. 20 நெக்ஸ்ட் நீங்க சொல்ற மாரி ஜெனரேஷனாச்சு நீங்க சொல்ற மாரி ஒரு 1 மந்த் பேசுவானுங்க. அதுக்கப்புறம் அத பத்தி எதுவுமே பேச மாட்டானுங்க. ஆ ம். இதே போல அதான் இவனுங்க ஒரு லா கொண்டு வந்து இந்த ரித்தானியா மாரி வேற யாரும் அடுத்து யாரும் இறந்து போகக்கூடாது இது ரிலேட்டடா. ம், ம். ம். அதேபோல லைக் இதுக்கு கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கனால என்னால வேற எதையும் சொல்ல முடியல. அதுதான் ப்ரோ. ஏன்னா நெறைய விஷயம் இருக்கு. பட் எல்லாமே சொல்ல ஆ முடியாது. சொல்ல முடியாது. அது ஒரு பிரச்சனை ம். இருக்கு. ஓகே. அதேபோல எனக்குமே அதுதான். லைக் அந்த ஆடியோலாம் வந்து நான் கேட்கல. நான் கேட்டுட்டு ம். பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, என்னால இவ்ளோ கேட்டு பாருங்க இது முடிச்சுட்டு. அதான் என்னால வந்து இவ்வளவு ஒரு ஸ்டேபிளா பேச முடியாது. ம். நான் ரொம்ப எப்படி சொல்றது? எமோஷனல் ஆயிருவேன். இல்ல என்னால தூங்க கூட முடியாது. ஸோ யாஹ்! அவ்ளோ எவ்ளோ வலியா இருந்திருந்தா, இந்த மாரி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ம். ஆமா ப்ரோ. இது ஆக்சுவலா ரொம்ப வந்துட்டு அவங்க அவங்க 2 பேரும் இல்லாம நம்ம சொசைட்டியே பார்த்தோம்னா, நம்ம எல்லார் மேலயும் தப்பு இருக்கு. ஆ ம். இத நம்ம வந்து எதிர்த்து ஐ மீன் வாய்ஸ் எழுப்பாம இது பண்றதுமே வந்து அத அக்செப்ட் பண்றதுக்கு சமம். ம். அகைன்ஸ்ட்டா பேசல அப்படின்னா, வி ஆர் அக்செப்டிங் தட் டவுரி. கரெக்ட். ம். நெறைய பேர் பேசுறதுக்கு பயப்படுறாங்க ப்ரோ. பேசினா வந்து அ ஏதாவது இஷ்யூ ஆயிருமோ அப்படின்ற மாரிலாம். ஆ. இல்ல இது இஷ்யூங்கிறத விட, ஆ இப்போ ஒரு சொசைட்டில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அது எப்போ நம்ம சால்வ் பண்ண முடியும்? சொல்லுங்க. அது எப்போ நம்ம ம். பிரச்சனைன்னு சொல்றோமோ, அப்பதான் அத வந்து அப்ப நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். கரெக்ட். ஃபைனலா வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் இது பண்ணுவோம். பட் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இது ஒரு பிரச்சனை இருக்கு. இத பத்தி பேசினா வந்து எதுவும் நம்மள வந்து எதுவும் சொல்லுவாங்களோ, நம்மள வந்து எதுவும் பண்ணிருவாங்களோ, அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சோம்னா, நெனச்சுருவாங்களோ? ப்ரோக்ரஸ்ஸா நம்ம வந்து கரெக்ட்டு. ப்ரோக்ரஸ்ஸா நம்ம மாறிக்க முடியாது. இது நாட் ஜஸ்ட் மீ லைக் அப்போ பெரியார்லேருந்து இதில உள்ளவங்க நெறைய பேர் வந்து இந்த மாரி சேஞ்சஸ் பண்ணதுனால தான் இப்போ நம்ம அட்லீஸ்ட் இந்தியாலயே வந்து ஒரு ப்ரோக்ரசிவான ஸ்டேட்டா இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ம். ஆமாமா. ஆ. ஸோ யாஹ்! இது ஐ மீன் இத பத்தி பேசி தான் ஆகணும். வேற வழி இல்ல. கண்டிப்பா ப்ரோ. இது மட்டும்னு இல்ல. இன்னும் எவ்வளவோ சொசைட்டில உள்ள எல்லா பிரச்சனைய பத்தி நீங்க பேசி தான் ஆகணும். அது பிரச்சனைன்னு ம். சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து ஆமா. தப்புன்னு அது சொல்லணும். அத சொல்ற கட்ஸ் ம். வேணும் சீரியஸா. ம். கண்டிப்பா. சரி ப்ரோ. இன்னொரு ஓகே ப்ரோ. எபிசோட்ல பார்ப்போம். வேற டாபிக் என்னன்னு சொல்லுங்க. நம்ம மீட் பண்ணி கண்டிப்பா பேசுவோம். ஓகே ப்ரோ. ஒரு நாள் நம்ம வேற டாபிக் ஏதாச்சும் வந்தா கண்டிப்பா சொல்றேன். மீட் பண்ணுவோம். ஓகே. கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ப்ரோ. அகைன். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ. ம். பை.